பட் இந்த வாட்டி இந்த டிஏபி எலெக்ஷன் பார்த்தோன்னா வெரி ஹாரான ஹைப்பான ஒரு ஹாட் டெம்பரேச்சரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த செல்சியஸ் வந்து வெரி ஹையாக இருக்கிறான்னா இந்த 5th ஜெனரேஷன் லீடர்ஷிப் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறானுங்களே. பட் இது வந்து முழுக்க இதோட பெரிய ஸ்மூத் ஆப்ரேட்டர் எல்லாம் எந்திரி லோக்குன்றாங்க. எந்திரி லோக் கிடையாது, சஞ்சீத் முழுக்க வந்து நாகாமிங். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வச்சு பார்த்தீங்க தானே, கோபின் கை கொடுத்துட்டுங்க வந்து இங்கே கை கொடுக்க போகிறப்ப அவன் தெரியாமல் திரும்பிக்கிட்டாங்களா, செக்குன்னு இவனு கொடுக்காம போயிட்டான். அந்த வெரி ஆப்வியஸ் கை கூட கொடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 2022 அவங்க அப்பாவை போயிட்டு பார்த்து சொன்னது எலெக்ஷன் இதை நீ வந்து வித்ட்ரா பண்ணுன்ட்டு நாகாமிங். இப்போ அந்த கோயில் 131 வருஷமாக அங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் பிளான் எடுக்கிறாங்க, அந்த காலத்து பிளான் எடுக்கிறாங்க இல்லைன்ட்டு. அஃப்கோர்ஸ்லாம் 2008 மற்ற இனத்துக்காரவங்க வந்து சொல்லும் போது அவங்களுக்கு புரியாமல் பேசுகிறாங்க சொல்லணும். இதில் மாங்காய் மடையனுங்க நம்ம இனத்தில் உள்ளவர்களே புரியாமல் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து இதே யூனிட்டி கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து எம்ஐசிலேருந்து அந்த ஒரு சீட்டு கூட வேணும்னு சொல்லி இன்னைக்கு எம்ஐசியை வந்து தோல் மேலே போட்டுக்கிட்டு இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, உன்னோட குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எம்ஐசி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் என்ன விஷயம்னு பார்த்தனா சதீஷ், நீ முன்னாடி சொல்கிற குறை சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் தோளில் கையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு அரசாங்கத்தை நீங்கள் 2 பேர் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்போ நாங்கள் மக்கள் வந்து யாரை குறை சொல்கிறது, யாரை சதீஷ் குறை சொல்கிறது? சதீஷ் செம்பாங்க பக்கம் 80வது எபிசோட் டிவி 80வது எபிசோட் வந்துட்டோம். மறந்துடாதீங்க, எப்போதும் கேட்குறது தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. இப்போ வியூ நிறையா இருக்குது. இப்போ நீ பார்த்தோன்னா நம்மளோட என்ன சொல்லுவாங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, நம்மளோட பேச்சு சப்ஸ்கிரைபரோட வியூஸ் வந்து கூட வருது. பட் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மேபி அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ இந்த நாட்டில் வந்து சதீஷ் இப்போ பார்த்தோன்னா டிக்டாக் வந்து ஒரு ஃபேமஸான பிளாட்ஃபார்ம். யூடியூப் வந்து என்றைக்கும் வந்து யூடியூப் வந்து இல்லாமல் இருந்ததில்லை. யூடியூப் வந்து ஒரு முக்கியமான மீடியமாக இருக்குது. இப்போ என் வீட்டில் பார்க்குறவங்க இப்போ வந்து ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கிறவங்க வந்து இப்போ அவங்க வந்து இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஐ மீன் எஸ்ட்ரோ இருந்தால் கூட சம்டைம்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. சார் மோஸ்ட்லி இப்போ தனிமையாக இருக்காங்க, கேரளா போய் தங்கி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன அவங்க செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சதீஷ், யூடியூப்பில் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி படமும் பார்க்குறது சரி, யூடியூப்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க, நியூஸ்லேருந்து எல்லாமே என்ன நடக்குதுன்னா யூடியூப்ல தான் பார்க்க கத்தூன் வரைக்கும் அப்படி தான். ஆமாம், ஸோ அதனால் வந்து யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெரி ஈஸி. சப்ஸ்கிரைப்னு அந்த வார்த்தை வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, காசு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அது சூப்பர் ஃபேன்ஸ், அது நீங்கள் செய்ய அது தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட மெயினானது, முக்கியமானது பாருங்க. அப்போ தான் வந்து நம்ம உற்சாகமாக செய்ய முடியும். நிறையா பேர் வியூ இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா போகிற இடத்துலாம் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் வந்து அடுத்த எபிசோட் செய்ய போகிறீங்க. நேற்று ஒரு கல்யாணத்தில் பார்த்தோம், அவங்க வந்து சொன்னாங்க ஆமாம் எங்கள் புது எபிசோடில். அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் 18 நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நம்ம 2 பேரும் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து டைம் மாற்றியான டைமில் தான் வந்தோம். ஆமாம் சார். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து கேட்டதுனால அடுத்த வாரம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது முடிஞ்சு ஒரு 3-4 நாளில் இன்னொரு எபிசோட் முடிஞ்சால் நாங்கள் ஏற்றிடுறோம் உங்களுக்கு போனஸ் எபிசோட். ஏன்னா வந்து நிறைய பேர் ஏசுறீங்க வேறு. இப்போ கூட கமெண்ட் பார்த்தேன், எங்கே 18 நாள் ஆச்சு, எங்கே புது எபிசோடு சங்கரி எபிசோடு எங்கேன்னு கேட்குறாங்க. சரி, அதே மாதிரி சதீஷ் இப்போ ஃபீட்பேக்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து நெல்லி வந்து 1 hour 45 minutes 1 hour 30 minutes நம்ம செய்கிறோம் பாருங்க. ஏன்னா பாட்காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து புரியணும் மக்களுக்கு. ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து டிக்டாக் வந்து 1-2 minutes தான் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் தான் பார்க்குறாங்க, அப்புறம் செகண்ட் மினிட்ஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அனாலிட்டிக்கில் காமிச்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த யூடியூப்லேயும் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஃபுல்லாக பார்க்குறதுல ஷார்ட்டாக பார்க்குறாங்க. சில பேர் ஷார்ட்டாக பார்த்துட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, முன்னாடி டைமிங் வச்சிருந்த போக்கு இப்போ இருக்கானு தெரியல. ஒரு எபிசோடில் வந்து இருக்காது. பிகாஸ் எனக்கு அந்த உட்காந்து செய்யறதுக்கு டைம் இருக்குது. பட் நாளைக்கு இந்த எபிசோடில் போட்டுறேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ சீசன் மை, இப்போ சீசன் 1
சீசன் 2 வருது. எபிசோட் மை இப்போ இந்த டாப்பிக்கோட பேசுகிறோம், இந்த நாளோட விளையாக்கு இருக்கும். 80வது வச்சுக்கேன். 80வதுல பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 கேட்குறாங்க. எப்படின்னா அவங்க பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த டைமிங் தான் அதை கேட்குறாங்க. அந்த டைமிங் வீடியோவை உடைக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரீச் கூட போகணும். பட் அது அவங்க நினைக்கிறது அந்த மாதிரி. பட் வந்து உண்மையாக யூடியூப் பாட்காஸ்ட்டில் பார்த்தோன்னா ஃபுல்லாக நம்ம போட்டோம், ஃபுல்லாக தான் போகும். அதுதான் வந்து பாட்காஸ்ட். ஸோ அது வந்து சில பேருக்கு புரிய மாட்டேது. அதனால் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி என்ன செய்யலாம்னா நம்ம ஃபுல் எபிசோடு போயிடலாம், டைமிங் வச்சிடலாம். பட் அதை உடச்சி தனியாக பாட்டாக ஆக்கணும்னா இதை செய்கிறதுக்கு நாங்கள் தயார். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் நிறையா வந்துச்சுன்னா ஒரு டெக்னீஷியன் எடுத்து நம்ம அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா டெக்னீஷியன் இல்லை, அதுதான் எங்களோட பெரிய ஒரு வீக்னஸ் நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நான் உட்காந்து செஞ்சதுக்கு அவர் ஆத்திரப்படுறாரு. கோகிலன் வந்து கேமரா டெக்னீஷியன் இதெல்லாம் செய்கிறாரு. பட் எடிட்டிங் தான் வந்து தலைவலியான வேலை. அதை வந்து செய்கிறதுக்கு சம்டைம்ஸ் டைம் இருக்க மாட்டேது. ஸோ பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து சேமா போக்கோ வந்து நம்ம வந்து ஸ்டாப்லாம் பண்ண போகிறதில்ல, எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்படியே நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண போகிறீங்க எதனாச்சும் இது பண்ணிங்கன்னா அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், எங்களை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெரி கைண்ட் ஹார்ட்டட். நம்முடைய அவர் சரவணன் சார், அவர் நம்மளுக்கு வந்து ஒரு கேமராவே வாங்கி கொடுத்தாரு ஆஸ்திரேலியாவிலேருந்து. வி ஒன்ட் ஃபர்கெட் தட். ஏன்னா ஒரு மலேசியாவுக்கு வந்தப்போ நம்ம பார்க்க முடியல. வி வில் மீட் இவென்ச்சுவலி. ஸோ அதுதான், அப்படி உங்களால் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோங்களேன். சரி சதீஷ், நம்ம டாபிக்கோட போவோம் சதீஷ். இந்த ஒரு மாதம் எடுத்துக்குமே நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்ம இந்த வாட்டி வந்து என்னென்ன பேச போகிறோன்னு ராஃப்லேயே நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன டாபிக் பேச போகிறோன்னு. இன்றைக்கி முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த இந்துக்களை வந்து தாக்குற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 ஃபார்மில் இருக்குது. ஒன்று வந்து இந்த கோயில் பிரச்சனை, இன்னொன்று பார்த்தோன்னா இந்த மதபோதர்கள் வந்து கண்டதனமாக வாய்க்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் கண்டதனமாக பேசுறது. ஸோ அரசாங்கம் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் ஒரு டாபிக். ஸோ இது 2 டாப்பிக்காக நம்ம பேச போகிறோம். 3வது நீ பார்த்தோன்னா இந்த சப்புரா பெயில் அவுட். சப்புரா பெயில் அவுட்னா நிறைய பேருக்கு வந்து என்னடா இது சப்புரா ஏதோ ஃபோன் பேரை சொல்கிறாங்களோ இல்லை ஃபோன் லைனை பற்றி பேசுகிறாங்க. பழைய சப்புரா லைன். ஆக்சுவலி சப்புரா லைன் வந்து அது கிடையாது. இது வந்து ஆயில் அண்ட் கேஸ்லாம். ஆயில் அண்ட் கேஸ் வந்து கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணுறது. கவர்மெண்ட் வந்து பெயில் அவுட் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து இவென்ச்சுவலி எவ்ரி பிரைம் மினிஸ்டர் வரும்போது அதை பெயில் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆதாயம் இல்லை, யாருக்கும் அந்த கம்பெனிக்கும் ஆதாயம் இல்லை. இந்த மீன்ஸ் முன்ன வந்து இந்த மாதம் வந்து பெயில் அவுட் பண்ணுற மாதிரி மாசாச்சும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறோம், கப்போ இறங்குது, மாஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த சப்புரா வந்து இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து இதோட பெட்ரோலியம் வந்து ஆக்சுவலி இது ஒரு மிசரபிளான ஒரு இது. பட் ஏன் கவர்மெண்ட் வந்து ஸ்டீல் பெயில் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு டாபிக். டாபிக்ல இருக்கேன் நான். ஸோ 3வது பார்த்தோன்னா இது ஒரு முக்கியமான தரங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து டிஏபி வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் பிஎன் அரசாங்கத்தில் பிஹெச் உள்ள ஒரு காம்பனன்ட் பார்ட்டி டிஏபி ஒரு முக்கியமான கட்சி. பார்லிமெண்ட் மெம்பர் கூடையாக இருக்கிற ஒரு கட்சி அப்படி எடுத்துக்கலாம். இந்த டிஏபி வந்து 40 பார்லிமெண்ட் சீட் வச்சுருக்காங்க. ஸ்டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ஸ்டேட் ரன் பண்ணுறாங்க. ஈவன் தோ பிஎன் இருந்தாலும் அவங்க இதில் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்கோஸ் நிறையா இருக்காங்க மற்ற ஸ்டேட்டில். ஸோ இவங்களோட காங்கிரஸ், இந்த காங்கிரஸில் இந்தியர்களோட நிலைமை என்ன, ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சதீஷ். ஸோ நம்ம வந்து மொதல் டாப்பிக்கு இந்த 4 இது இன்டர்நேஷ்னல் வாட்டி நம்ம உலக போல் இன்டர்நேஷ்னல் வந்து லேசாக டச் பண்ணிக்கிறோம். காசா வார் 2வது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. யுக்ரைன் டெவலப்மெண்ட் நம்ம சீஸ்ஃபயர் அண்ட் ட்ரம்ப் அதை பேசணுமான்னு நினைக்கிறேன். அது ஒரு டாபிக் நம்ம பேசலாம். பட் அது நம்ம அந்த டைமிங்கை பார்த்து நம்ம சொல்லலான்னு இருக்கோம். சரி சதீஷ், இப்போ நடந்துருக்கிற நாட்டில் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்ரீ தேவி பத்திரகாளி அம்மன் டெம்பிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெபோ அம்பாங் இல்லைன்னா லெபோ அம்பாங் ரோடு தான் அது பார்க்க போனால் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து தான் அது வருது. அதில் வந்து மஸ்ஜித் இந்தியான்ற ஒரு இடத்துல வந்து அந்த கோயில் வந்து இன்றைக்கி ஒரு அபாயமான ஒரு காலகட்டத்தில் இருக்குது. என்னென்னா அந்த கோயிலை வந்து இப்போ எதை சொல்கிறனாலும் 3R எண்ணிடுவாங்க போக்கு. இப்போ நான் உடைக்கிறேன்னு சொன்னால் அது 3R ஆயிரும். ஆமாம், நாங்கள் என்னைக்கு சொன்னோம் நம்ம உடைக்கிறோன்னு. ஆனால் 27ஆம் தேதி பிச்சாத்தானா நடக்குது. அவர் தான் உடைக்க போகிறாரு. பிச்சாத்தானா நடக்குது. பட் அது நடக்குமா என்னன்னு இன்னும் பிரைம் மினிஸ்டர் வந்து பிஎம் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் கிளியரான ஒரு பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த அரசாங்கம் சேர்ந்த எம்பியும் சரி, டெபுட்டி மினிஸ்டரும் சரி, மினிஸ்டரும் சரி, பிரைம் மினிஸ்டரும் சரி, டத்தோ பண்டாரும் சரி, இன்னும் போனவங்கலாம்
அரசாங்கம் சம்மந்தப்பட்ட போனவங்களாம் வந்து கோயிலை உடைக்கல, நாங்கள் கோயிலை உடைக்க மாட்டோம், இட்ஸ் நாட் டெமோலிஷன், ரோபோன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை, ஆனால் நீங்கள் பிண்டா பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய காமெடியான ஒரு வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ அது நம்ம அதை உடைக்கணும்னு சொல்லிட்டா நம்ம மேலே 3R பாயுமா, இல்லை இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறதுக்கு தான் 3R வச்சுருக்காங்களா? ஸோ இதெல்லாம் கேள்வியாக இருக்குது. நீ கோயிலை டச் பண்ணிட்டாவே த மீன்ஸ் ரிலிஜியஸ் ரேஸ் அண்ட் கிங் ராயல்ட்டி அது இது 3 டச் பண்ணவே 3R சொல்கிறாங்க. பட் நீ ஒரு கோயிலை வெளியாக்கிட்டு நீ ஒரு பில்டிங் கட்ட போகிறேன்னா அது வேற இஷ்யூ. பட் கோயிலை வெளியாக்கிட்டு ஒரு மசூதியை நீ அங்கே வைக்க போகிறேன்னா அது யார் உண்மையா 3R சதீஷ்? இதில் 3R பார்க்க போனால் கவர்மெண்ட் தான் அதை அப்ரூவ் பண்ணுறவன் 3R. ஏன்னா தெரிஞ்சு ஒரு கோயில் ஒரு என்னது ஒரு ரூமா இபாடார் சொல்லுவாங்க பாரு, அது புக்கான் இஸ்லாம் எல்லாமே ரூமா இபாடார் தான் சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி ஒரு இடத்த நீ டச் பண்ணிட்டு இன்னொரு இதை கொண்டு வரேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளியராக 3R இருக்குது அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் கான்செப்டே அது 3Rல நீங்கள் ஆல்ரெடி மிஸ்டேக் அங்கே டான் ரெடி. ஒன்று அந்த கம்பெனி 3R கொண்டு வருது, இல்லைன்னா வந்து இந்த டிபிகேல அதை அப்ரூவ் பண்ணுறாங்களா, அந்த பிளான் இது போகும்போதே அவங்களும் அந்த 3R தான் கொண்டு வராங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி நிறையா பேர் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இப்போ பேசும்போது அஃப்கோர்ஸ் மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து நம்ம கும்பிட்ற இடம் பண்ணாத அதை நீ டச் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இமோஷனலான ஒரு கிரியேட் பண்ணணும் நம்மளை. ஸோ அதெல்லாம் வந்து வார்த்தைகள் விடுவாங்க, நிறைய வார்த்தைகள் விடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து டிக்டாக் அங்கே பார்க்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மக்கள்கிட்ட அமைதியாக பார்க்கணும். அவசரப்பட்ட வாயை ஒட்டிங்களோ இல்லை அவசரப்பட்ட கை இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, டிக்டாக் இருக்குது, நம்மளால் காமெண்ட் செக்ஷன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம இமோஷனலாக நீங்கள் காமிக்க, அஃப்கோர்ஸ் அந்த இமோஷனல் மனசில் வச்சுங்க. காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்குது, இந்த விரலில் வந்து ஒரு மார்க் பண்ணுவாங்க பாரு, அந்த ஓட்டலில் தான் நம்ம காமிக்கிறதுக்கு இந்த நாட்டில் அதுதான் ஒரு வழி. அதை விட்டுட்டு நம்ம அதை மீறி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், தவறான ஒரு வார்த்தையை சொன்னோன்னா இன்றைக்கி வந்து இந்த எபிசோட் முடிஞ்சு இன்னொரு எபிசோடு போயிடும். அந்த கோயில் பிரச்சனை பெருசாக இருக்காது. இதே மாதிரி தான் அந்த மத போதர்கள் கல் குடிச்சிட்டு பேய் பிடிச்சமே ஆடுறாங்க தைப்பூசில் சொன்னது. அது முடியா காட்டியுமே அது அப்படியே தான் இருக்குது அந்த கேஸு. டக்குன்னு வந்து கோயில் இஷ்யூ வருது. இது முடிய காட்டியுமே அப்புறம் உங்களோட இஷ்யூ வந்து அங்கே வந்து நிற்கும். பாரு இவன் வந்து இந்த மதத்தை சார்ந்த ஏசிட்டான்ட்டு. அப்படிதான் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம். பட் அதை டீட்டெயிலாக பேச போகிறோம். சதீஷ், இப்போ அந்த கோயில் 131 வருஷமாக அங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்ட்டா கூகுள் பிளான் எடுக்கிறாங்க, அந்த காலத்து பிளான் எடுக்கிறாங்க இல்லைன்ட்டு. அஃப்கோர்ஸ்லாம் 2008 அங்கேருந்து சில தளவில் இருந்த கோயிலை தான் அங்கே வந்து டிபிகேல தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பட் அந்த கோயில் உருவாகினதே 131 வருஷம். ஸோ அங்கே வந்து குழப்படியை கொண்டு வராங்க பாரு. அதில் வந்து மலாய்க்காரவங்க மற்ற இனத்துக்காரவங்க வந்து சொல்லும் போது அவங்களுக்கு புரியாமல் பேசுகிறாங்க சொல்லணும். இதில் மாங்காய் மடையனுங்க நம்ம இனத்தில் உள்ளவர்களே புரியாமல் கோயில் இங்கே இருந்தது இல்லையே, எப்படி 130 வருஷம் பிடிச்சி, ஏன் அவங்க நிலத்தை வாங்கலை, ஏன் இதை செய்யலை, ஏன் அதை பண்ணலன்ட்டு கேள்வி கேட்கும் போது அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பாரு உன் இனமே சொல்லுதுன்ட்டு. இப்போ ரீசன்லியாக ஒரு இதில் நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சதீஷ், நீ உன்னோட டிக்டாக் வந்து பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் நிறையா. ஸோ ஒன்று நல்லா ஒரு கிளியரான டீட்டெயில் மலாயில் சொன்னேன். ஸோ அதை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் செய்து. ஆக்சுவலி டேவிட், நான் வந்து அந்த மலாயில் சொன்னது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொமெண்ட்களை பார்த்து தான் டேவிட் ஆத்திரமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே கொமெண்ட் வந்து வர்றதுன்னா, இவங்க வந்து ஊரா வீட்டு நிலத்தில் போய்ட்டு கோயிலை கட்டிக்கிறீங்க, ஏன் வந்து கோயிலை வந்து நிலத்தை வாங்கிக்கிட்டு கட்ட வேண்டியதானே, ஒரு மரத்தை பார்த்தா துணியை சுற்றி வச்சுட்டு கோயிலை கட்டிக்கிறீங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நமக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஊரா வீட்டு நிலத்தில் போய்ட்டு நீங்கள் கோயில் கட்டுறதோ, திடீர்னு இல்லாத இடத்துல ஒரு கோயில் முளைச்சி வர்றதோ நமக்கும் அதில் உடன்பாடு இல்லை. பட் இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எல்லா கோயிலையும் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேதமூர்த்தி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு பிரைம் மினிஸ்டருக்கு. அவர் அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்லாங்கூர் சுல்தான் கிட்ட வந்து ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் இல்லை, ஸ்லாங்கூர் சுல்தான் தான் இருந்தார் பாருங்களேன். தென் அப்போ என்ன வந்திருக்குன்னா, ஒரு கடிதம் வந்து ஸ்லாங்கூர் ரெசிடென்ட் ஜெனரல் வந்து அப்போ அனுப்பியிருக்காரு. என்னென்னு அனுப்பியிருக்காருன்னா, இந்த மாநிலத்தை வந்து நம்ம நிறைய கோயில் கட்ட போகிறோம், ஏன்னா தோட்டங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்தியன் லேபரர்ஸ் வேணும், ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு தடையும் சொல்லக்கூடாதுன்னு டிசைன் அவர் அதை தான் காட்டுறாரு. அதில் என்னென்னா, பிரிட்டிஷ்காரன் இந்த கோயிலும் கட்டிக்கோங்கன்னு சொல்லி இடம் கொடுத்துட்டு அந்த கோயிலையும் சில இடங்களில் கட்டி கொடுத்துட்டு அந்த நிலத்தை வந்து கொடுக்காமல் போயிட்டான். அதுதான் இஷ்யூ இங்கே. நிலம் ஆனால் அவன் தான் அனுமதி கொடுக்குறான், நீங்கள் இந்த இடத்துல கட்டிக்கோங்க, கோயிலை வந்து இங்கே கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயில் வந்து பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து 1892 அவங்க 92 வந்து
அங்கே கட்டியிருக்காங்க. 133 வருஷம் வருது. ஸோ 1892 அந்த இடம் இப்போ இருக்கிற மஸ்ஜித் இந்தியா சிட்டி சென்டர் அதுவும் கேஎல்சிசி வட்டாரத்தில் தான் நடைபெற்றிருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து பழைய பூடுராயா கிட்டலாம். ஆமாம். ஸோ மஸ்ஜித் இந்தியா, ஸோ அந்த சிட்டி சென்டர் 130 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டி சென்டராக இல்லை, ஒரு காடு மண்டுன ஒரு இடம். அந்த இடத்த வந்து அவங்க அழிச்சு எத்தனை கொசு கடிச்சிருக்கோம், பாம்பு கடிச்சிருக்கோம், பூராங்க கடிச்சிருக்கோம், என்னென்ன கடிச்சிருக்கோன்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த காலத்தில் வந்து நமக்கு மருந்து கொடுத்து வெள்ளக்கார பத்தவரை காப்பாற்றிடுவான்லாம் இல்லை. இந்த காளி தெய்வம் எங்கள் குலதெய்வம் எங்களை காப்பாற்றணும்னா அவங்க அந்த கோயிலை வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து 1892 வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து சின்னதாக கோடிச்சுக்கிட்டு நம்ம மக்கள் வந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்க இந்த சூழ்நிலையில் 2008 வந்து டிபிகேஎல் வந்து அந்த ஒரிஜினலாக அந்த கோயில் இருந்த இடத்துலேருந்து இந்த இடத்த காமிக்கிறாங்க, நீங்கள் வந்து இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில கடித பரிமாற்றங்களுக்கு பிறகு அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இப்போ அந்த நிலம் இருக்கிற இடத்துக்கு வந்து 2008 போகிறாங்க. இது 2008 இவங்க போன பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2014 வந்து அப்போ அவங்க அங்கே போன பிறகும் வந்து என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா, கோயிலுக்கு வந்து எங்களுக்கு இந்த நிலத்தை வந்து நீங்கள் எழுதி கொடுத்துருங்க அப்படின்றப்ப இந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு டிபிகேஎல். ஓகே, நாங்கள் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு இந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கப்ப 2014 வந்து இந்த நிலத்தை வந்து இந்த ஜேகேஎல்ன்ற இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட வந்து டிபிகேஎல் வந்து நிலத்தை வித்துட்டானுங்க. ஆனால் இதில் வித்துட்டது வந்து ஏன் இப்போ நம்மளுக்கு வந்து அது இஷ்யூ, இப்போ என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா இதுதான். 2014 இந்த நிலத்தை வந்து நீ விற்றுருக்க, ஆனால் இந்த 2014 இந்த நிலத்தை விற்றது யாருக்கும் தெரியல. அந்த நிலத்தில் இருக்கிற கோயில் இருக்குங்களா அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அவங்களுக்கு 2016 தான் தெரிஞ்சிருக்கு நம்ம கோயில் இருக்கிற நிலத்தை வந்து டிபிகேஎல் வந்து ஜேகேஎல் கிட்ட வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேள்வி, ஒரு அரசாங்க நிலத்தை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஓப்பன் டெண்டர் கொடுத்துருக்கணும், இல்லை பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதை விட முக்கியமாக அந்த நிலத்தை யார் ஒக்கியூபை பண்ணியிருக்காங்களோ, அதாவது அந்த நிலத்தில் யார் வந்து தங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து அந்த தகவலை சொல்லணும். உங்களுக்கு வந்து இந்த நிலத்தை வந்து நாங்கள் விற்க போகிறோம், உங்களுக்கான இழப்பீடு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்ட்டு அரசாங்கம் இதை செஞ்சிடும், எல்லா அரசாங்கமும். ஆனால் டிபிகேஎல் வந்து இதை செய்யலை. 2016 இவங்களுக்கு தெரிய வந்த பிறகு they were shocked. பட் ஆனால் அதுக்கு மேலே வந்து அவங்க என்ன பண்ணுறது, இது ஒன்றும் பண்ண முடியாது, கேவிட் கூட போட முடியாது, ஏன்னா நிலத்தோட பேர் மாறிடுச்சு. இதே அவங்களுக்கு 2014 ஏன் டேவிட் அவங்க அங்கே 2008 போய் அவங்க அங்கே இருந்தவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த நிலம் வந்து அரசாங்கம் எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட வந்து கொடுத்துரும், ஏன்னா அதுக்கு தான் அவன் சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துக்கு வரோம். ஏற்கனவே இருந்த இடம் பழைய இடம் வந்து டிராஃபிக் இஷ்யூ இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவன் சொல்லி நம்ம இங்கே வரோம். அரசாங்கத்தை நம்புகிற கதை நம்பி அரசாங்கத்தை வந்து கண்மூடித்தனமாக நம்ம மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இல்லைனா அவங்க 2014 வந்து இவன் இந்த மாதிரி ஒரு லேண்ட் டிரான்சாக்ஷன் ஓட போகுதுன்னு தெரிஞ்சிருந்தனா அவங்க கேவியட் போட்டு அதை நிப்பாடி இருப்பாங்க. 2016 அவங்க தெரிஞ்சப்போ டூ லேட். ஸோ அப்போ 2016 அவங்க தெரிஞ்ச பிறகு வந்து கோயில் வந்து மூவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இது என்ன தெரியாமல் நான் இருந்த நிலத்தை என்கிட்ட விற்கிறேன்னு சொல்லிட்டு நீ வேற ஆளுக்கிட்ட வித்துட்ட, இது என்னோட தவறு கிடையாது, நான் விளையாட மாட்டேன். நீ அப்போ அவங்க அந்த ஜேகேஎல்கிட்டையும் என்ன அவங்களோட கருத்துனா, இந்த இடத்துல கோயில் இருக்குன்னு தெரிஞ்சு நீ இடத்துல வாங்குற, நீ மீட்வேலி மாதிரி வந்து எங்களோட கோயிலை வந்து இருக்க ஒரு ஓரமாக இருக்க விடுற, அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும். பட் இந்த ஜேகேஎல் நிறுவனம் வந்து என்ன பண்ணிட்டானா, ஒன்றுமே செய்யல டேவிட். இந்த ஜேகேஎல் நிறுவனமே இவங்க மேலே சில குற்றச்சாட்டு இருக்குது டேவிட். 1MDB ஃபண்டில் வந்து 55 மில்லியனுக்கு வந்து இதில் வந்து சட்டம் வாங்கியிருக்காங்க ஜேகேஎல்னு ஒரு கணக்கு காட்டியிருக்காங்க. அது ஒன்று. 2019 துன்மகாதேர் வந்து பிரதமர் ஆகிறப்ப ஜேகேஎல் கம்பெனியோடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 6 லட்சம் வழி எடுத்துட்டாங்க, இன்னொரு 10 மில்லியன் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து 2020 மகாதேர் இருக்க வரைக்கும் என்ஃபோர்ஸில் தான் இருந்துச்சு. 2020 7ஆம் மாதம் தான் வந்து அந்த காசை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கப்ப இன்ஃபேக்ட் வந்து பாஸ் கவர்மெண்டாக இருந்தப்போ கூட இந்த நிலத்தை வந்து எடுத்து மஸ்ஜித் கட்ட போகிறோம் இந்த பேச்செல்லாம் வரவே இல்லை. எப்போ வருதுன்னா, இந்த மடானி பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேண்டை வந்து ஜேகேஎல் வந்து வாக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து கோயில் கட்டுறதுக்கு அவங்களுடைய வழிபாட்டு தலம் கட்டுறதுக்கு நான் வந்து வாக் ஆஃப் பண்ணி கொடுக்குறேன். அது தமிழில் என்ன சொல்லுவாங்க, என்ன செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, தமிழில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, நான் வந்து தாராவார்த்து கொடுக்குறேன்றதான் வாக் ஆஃப்னு சொல்லுவாங்க தமிழில், இது அரபிக் மொழியில். நான் வாக் ஆஃப் பண்ணிட்டேன், இது வந்து மஸ்ஜித் கட்டிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேண்டை வந்து எந்த காசில் அவங்க வாங்கினாங்க? 1MDB ஃபண்ட் வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்குன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஏன் மூடு மந்திரமாக இது எந்த ஒரு வெளிப்பாட்டு தன்மையும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் நிலத்தை வந்து சக்குன்னு மாற்றிருக்கானுங்க. ரெண்டாவது இன்னொன்று, ஜேகேஎலுக்கு வந்து தெரியும் இந்த நிலத்தில் கோயில் இருக்குன்ட்டு தெரிஞ்சு நீ வாங்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த கோயிலை வந்து நீ விளையாடணும்னு சொல்கிறது வந்து நியாயம் இல்லை. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. நான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீ வாங்குற, என்ன இப்போ நீ என்னத்துக்கு விரட்ட சொல்கிறேன்? ஓகே, இப்போ இந்த நிலத்தை வந்து உன்னால் டெவலப் பண்ண முடியலன்னொடனே நீ என்ன பண்ணுற, நான் வாக் ஆஃப் பண்ணி மஸ்ஜித் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. ஸோ வாக் ஆஃப் நீ பண்ணுறிய, அவங்கள்ட்ட நம்ம கேள்வி என்ன கேட்குறோன்னா,
இந்த மாதிரி நெட்ஸே இதில் வந்து ஒரு ஒரு ஸ்கெட்சியாக இருக்குது. ஊழல். ராகு ஒரு ஊழல் இருக்கிற மாதிரி தோணுது பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கிற நிலத்தை வந்து ஒரு இஸ்லாமிய வக்காஃப் இதுக்கு அவங்க வந்து தாராவாத்து கொடுக்க முடியுமா? ஏன்னா அது பத்தில்னு வாங்க. பத்தில்னா வந்து இது சரியில்லாமல் அப்படி வர்றது வந்து எடுக்கக்கூடாது. இஸ்லாமிய இதில் வந்து அது ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் வந்து அவங்க வந்து நிலத்தை எடுக்க முடியும். ஸோ அது ஒரு கொஷன். இதுதான் இப்போ மெயின் இஷ்யூ வந்து இதுதான். ஏன் வந்து இப்போ நீ வந்து அதை வந்து தாராவாத்து கொடுக்குற, ஏன் வந்து இப்போ வக்காஃப் பண்ணுற இது கட்டணும்ன்ட்டு. அது இந்த பிரைம் மினிஸ்டரும் நீ வந்து பிரைம் மினிஸ்டர் டிபிகேலு மந்திரி விலாயா உங்க கட்சியில் உள்ளவங்க உனக்கு தெரியும் அந்த இடத்துல கோயில் இருக்குன்ட்டு, கோயில் இருக்கிற இடத்த வந்து நாங்கள் வந்து மஸ்ஜித் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறத இவர் வந்து கல் வேற உடச்சி வைக்கிறாராம், அடிக்கல் வேற நட்டு வைக்கிறாராம். இது சரியா டேவிட்? இல்லை அது சரியில்லை தான். இதுதான் இந்த ஹோல் சிச்சுவேஷன் நான் வந்து விளக்கமாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இப்போ நீ பார்த்தனா இப்போ இஷ்யூவே வந்து அந்த பிச்சாத்தானோட தான் அது வந்து இஷ்யூ வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா இதாக வந்தது சதீஷ். இந்த பிச்சாத்தனா சொன்ன வார்த்தை தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயமே வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மஸ்ஜித் பேர் மஸ்ஜித் மடானி இன்னொன்று தான் வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் என்னடா இதுன்ட்டு. ஸோ மேபி இவரோட ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இருக்கணும். நான் வந்து ஒரு மஸ்ஜித் கட்டி வைக்கிறேன், இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்மே. ஏன்னா ஜக்கல்ன்றது வந்து நடு கேல் டவுனில் இவ்வளோ பெரிய லேண்டை கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே கோயில் இருக்கிற வச்சு தான். அதே ஒரு எம்டி லேண்டாக இருந்தால் அவங்க கொடுக்க போகிறாங்களா? இது வந்து பெரிய கேள்விக்குறி. பாரு அது கோசமான ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிலமா இருந்துச்சு. அதை தானே டாக்டர் அம்பிகா சொல்கிறாங்க. இது பக்கத்துலேயே இன்னொரு லேண்ட் இருக்குது, இன்னொரு லேண்ட் தான், அந்த லேண்டை கூட. ஆமாம். இப்போ அந்த மீட்டிங் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் போயிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெரி வின் சிச்சுவேஷனோட ஒரு ஐடியா இது. பக்கத்தில் ஒரு பெரிய லைன் இருக்குது, அவங்களோட பக்கிங் வந்து அது அவங்க கீழே தான் இருக்குது, ஜக்கலோட நிலத்து கீழே தான் இருக்குது. இது கோயில் ஒரு போர்ஷனாக இருக்குது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா டிபிகேல் லைன் இருக்குது, ஒரு பெரிய லைன் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லைனில் வந்து நீங்கள் கட்டிக்கலாமா மஸ்ஜிட்டை, பிரச்சனை இல்லையே. இப்போ வந்து இப்போ மடானி அரசாங்கம் பிற்பாடுவான் யூனிட்டி உள்ள அரசாங்கம் அது. இந்த யூனிட்டி அரசாங்கம் வந்து ஒரு எக்ஸாம்பிளரியான ஒரு விஷயத்தை காமிக்கிறது வந்து யூனிட்டி. நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் யூனிட்டி இல்லை, மக்களும் யூனிட்டியை நீ கொண்டு வரணும்னா அந்த ஹார்மோனியை நீ காமிக்கணும்னா நீ என்ன செய்யணும்னா, ஓகே பரவாயில்ல இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட்லாம், நம்மளோட நேபரும் சரி சைட் பை சைட் இது வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு மசூதி இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்குன்ட்டு அது என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், அந்த மஸ்ஜித் இந்தியான்ற இடமே வந்து ஒரு யூனிக்கான இடம். அங்கே வந்து யார் ரொம்ப இருக்கா, நாயக்காரங்களா இல்லை, அங்கே இருக்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் முஸ்லீம்ஸும் இந்தியன்ஸும் இருக்காங்க, இந்துங்களும் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து அந்த ரேசிசம் அங்கே இருக்காது. அது எப்படி இருக்குன்னா அது ஒரு மாதிரி அவங்க ஒரு மொழி பேசுவாங்க. அந்த இந்தியன் முஸ்லீம்ஸ் நார்மலாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த அவங்க ரொம்ப நல்லா பழகிட்டாங்களா நம்ம அத்தா அப்படி பேசிக்குவாங்க. ஸோ மாமா மச்சான் இப்படி தான் பேசிக்குவாங்க. ஈவன் தோ அவங்களோட இனங்கள் இனம் ஒன்று, மதங்கள் வேறையா இருந்தாலும் இவங்க இன்னும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அதுதான் வந்து பியூட்டி, அந்த மாதிரி ஒரு பியூட்டியான இடம். ஸோ அதை வந்து நீ என்னன்னா இதை வச்சு ஒரு ப்ரோமோட் பண்ணலாம். எனக்கு தெரியல கமந்திரன் பிற்பாடுவான் வந்து எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு கேபினெட் மினிஸ்டரில் பேசுறதுக்கு. பட் அதே மாதிரி எனக்கு அம்மையார் போயிருந்தாங்க, சரஸ்வதி அம்மையார் சொல்கிறத தெரியல. அப்புறம் நீ ஒரு வார்த்தை சொல்ல, அது உன் கையில் ஓடுற, ஏன்னா வித்தியாசமான வார்த்தை அது. நம்ம இவரு சொல்லுவார் ஜோகாஸ், தத்தோ சரவணன் தான் சொல்லுவார். நாளைக்கு சீக்கிரம் பட்டுமா கேட்போமே அம்மையார் என்ன சொல்லியிருந்தாங்கன்ட்டு. உடனே அவர் வந்து அடுக்குமொழியில் அழகாக சொல்லுவார். எனக்கு அந்த அடுக்குமொழி எனக்கு பேச தெரியல. அவங்க போயிட்டு அவங்க ஒரு படம் காமிச்சிட்டு வந்திருப்பாங்க பாரு. பட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா இது ஒரு மாடலாக எடுத்துக்கலாம். இதை நீ செஞ்சுட்டு வச்சேன் சக்ஸஸ்ஃபுல்லாக சைட் பை சைட் மொஸ்கும் டெம்பிளும் ஒன்றா இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா இந்தியன் முஸ்லீம்ஸ் தான் ரெண்டும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஓகே நான் இத்தனை மணிக்கு வந்து தொழுவேன், அத்தனை மணிக்கு நீ மணி அடிக்காத, நான் மணி அடிப்பேன் இத்தனை மணிக்கு, அது டைமிங் இருக்குது பாரு. அவங்களுக்கு அவங்க டைமிங் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு ஹார்மோனியான ஒரு விஷயத்தை வந்து இந்த மடானி அரசாங்கம் பிற்பாடுவான் சோகால் யூனிட்டி அதை செஞ்சாங்கன்னா அந்த அனுவாருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேர் இருக்குது. பட் அவருக்கு அது தேவையில்லை. இப்போ அவருக்கு என்னன்னா இதை வந்து எப்படாச்சும் இந்த விளையாக்கிட்டு நான் செஞ்சிட்டேன், நான் வந்து இன்னும் முஸ்லீம்ஸ் கூடயா இருக்கேன், அதுதான் நான் வந்து நான் இன்னும் முஸ்லீமா இருக்கேன், நான் தான் உண்மையான ரியலான பாரு இதை எடுத்துட்டு நான் வைக்கிறேன். அன்வாரோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா டேவிட், நான் வந்து மோ இஸ்லாமிக் தென் பாஸ், அதுதான் அவரோட இது. அன்வார் வந்து வாட் யூ வாண்ட் டு ஷோ இஸ் மோ இஸ்லாமிக் தென் த பாஸ்.
பாஸ் வந்து பாஸ் வந்து எத்தனை மஸ்ஜித் திறந்தாங்க அந்த ஆட்சி காலத்துல? ஆமா, அப்படி எத்தனை மஸ்ஜித் வந்து அஃபிஷியேட் பண்ணி வச்சாங்க? சரி, நீ அப்படி சொல்லலாம். இன்னொன்னு சொல்லலாம், பாஸ் மினிஸ்டரா இருக்கும்போது எத்தனை பேர் மதம் மாத்தினாங்க? நான் மாத்திருக்கேன், நான் அங்கோண்டி மாத்தல, அமெரிக்காலையும் போய் மாத்திருக்கேன். ஸோ அந்த போட்டி தான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கு. பட் இதுல ரொம்ப ஒரு இல்ல டேவிட், அந்த மாதிரி இருக்கிறது தவறு கிடையாது. நீ வந்து உன்னுடைய இப்போ நீங்க கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் இஷ்யூனா நம்ம வந்து குரல் கொடுப்போம் எங்க இருந்தாலும். அது வந்து மத இஷ்யூனா நம்ம வந்து இறங்கிடுறோம். பட் என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு இந்த சமுதாயம் பண்ணாததா? உன்னை எப்படி நம்பினுச்சு? நீ வந்து ஏதாவது செய்வ, உனக்கு இப்போ நீங்கள் எதுவும் செய்யலைனா கூட அவங்க வந்து சில பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கண்மூடித்தனமாக. பரவாயில்ல, டைம் எடுக்கும், இது வந்து அம்னும் வந்து ஆட்சியில் அரசாங்கத்தில் இருக்கிறனால பிரச்சனை இருக்குது. ஆனால் இது வந்து எங்கள் அடிமயத்தில் கைய வைக்கிற வேலை இல்லை. ஆமாம், 2008 வந்து அந்த பாடாங்ஜாவா கோயிலை உடைச்சனால தான் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டு உனக்கு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்ட்டு. இந்தியர்கள் அன்னைக்கு வந்து கண்மொழிக்கணும்னா சீனா வந்து ஓட்டை மாற்றிருக்க மாட்டான். அவனுக்கு என்றைக்குமே அந்த மெய்தட்டின் பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தமிழன் ரோட்டுக்கு வந்த பிறகு தான் வந்து சீனனுக்கு வந்து பயம் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பர்சைலெல்லாம் சீனனுக்கு வர ஆரம்பிச்சானுங்க. அதுக்கு முன்னாலாம் எவனும் வர கிடையாது. என்னடா சின்னோண்டு கொஞ்சோண்டு இருந்துக்கிட்டு இவனுங்க போயிட்டு வந்து போலீஸ் கூட இந்த எஃப்ஆர்யூ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்ட்டு தான் வந்தானுங்க. ஸோ உனக்கு அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லை. அதை விட மோசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க இருக்கானுங்களே இந்த அந்த எம்பிங்க, அந்த வைவிங்க, அந்த கட்சியில், உங்களுக்குனாச்சும் ஒரு வெக்கமான சூடு சொரணம் இல்லை? எவனாச்சும் ஒருத்தன் ரிசைன் பண்ணீங்களா? ரிசைன் பண்ணாதீங்களா? அவன்கிட்ட எதிர்ப்பு ஒரு குரல் கொடுத்தீங்களா? இது சரியில்லை, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு செய்ய மாட்டானுங்க. இஷ்யூ என்னன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இல்லை அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்த்தோன்னா, யாரும் உடைக்கலையான்ட்டு. எனக்கு அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறாரு. உடனே கோபிந்த் சிங் வந்து உடனே கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் திடீர்னு எடுத்து பதவி கிடச்சிருச்சு பாரு, டிஏபியோட தலைவர் தேசிய தலைவர் இருப்பார். அது அப்புறமா பேசுவோமா எப்படி வந்தாருன்ட்டு. பட் வந்து அவர் தலைவர் ஆகணும்னு அவர் என்ன இப்போ எப்படி காமிக்கிறாருன்னா, இல்லை முன்ன இதே சிச்சுவேஷனு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இருந்துச்சு வச்சுக்கேன். 10 வருஷம் கூட தேவையில்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே இருந்துச்சு வச்சுக்கேன். இந்த மீன்ஸ் பிஎன் ஆட்சியில், டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆட்சியில், மாய்கா இருக்கிற ஆட்சியில், எம்சிஏ இருக்கிற ஆட்சியில் இது நடந்துருந்துச்சுன்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கானுங்களா இந்த கோபிந்த் சிங் சரி, அதுக்கு ராயர் வந்து அதை என்ன பண்ணுறா ஷேர் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு தவுக்கையிலேருந்து இப்போ பைக் மறுபடியும் அவர் இப்படியே ஃபேமிலியை மாறி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இப்படியே பொழப்ப விட்டாரு. நாடா பொழப்புடே, ஐயோ கேவலமாக இருக்கு. சரி அவன் பற்றி பேச வந்தனா வந்துடுதுலாம். பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும், கோவப்படுறாதீங்க யாரும். அவர் வீணா போனவன் தான். பட் அவரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தினா, அவர் மற்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம கொடுப்பாரு? ஐம் இந்து என்டோமெண்ட் போர்ட் சேர்மேன், இந்து என்டோமெண்ட் போர்ட் சேர்மேன், ஐம் எம்பி, அப்படி தான் பார்லிமெண்ட்டில் பேசுவார். இந்து என்டோமெண்ட் போர்ட் சேர்மேன்னா கோயில் சம்மந்தப்பட்டது பிணைங்கள. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ பார்லிமெண்ட்டில் பேசுகிற வச்சு பார்க்க போனால் இவனோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்திருக்குன்னா, கோயிலில் தயவு செஞ்சு கையை வைக்கிற வேலை வேணாம், ஏன்னா இதுக்கு வழி இருக்குது, வழிபாடு இருக்குது, இதை செய்ய முடியும். இந்து என்டோமெண்ட் போர்ட் பிணைங்கள 2008 இது மட்டும் ஒரு கோயிலும் உடைக்கப்படல, அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, எங்களால் சொல்யூஷன் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும், நீ எனக்கு கூட அந்த மாதிரி பேசுறது. இந்த 2008 நீங்கள் சொல்கிறீங்களா, இவன் கோயிலை எப்படி காப்பாது எதுவும் தெரியாது இந்த விளக்கெண்ணிக்கு, இவனுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அவன் டாபிக்லேயே போற சத்தி ஒரு எபிசோடு கூட விட மாட்டான். அவன் தோத்துட்டான் டிஏபில இருந்து, அவனே விட மாட்டான். அது அப்புறம் பேச ஒன்று இருக்கு. சரி, அப்படி ஒரு இது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் நான் பார்த்தேன்னா ஆடியோ பார்க்குறேன், மினிஸ்டர்லாம் என்ன சொல்றாங்க, இதே குலசேகரன், இந்த ஆமை குஞ்சு குலசேகரன் என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா, டக்குன்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இவர் வந்து ஒரு வீடியோ தான் செய்வார். எவனுமே மதிக்கல போக்கு. அவர் நியூஸே வந்துச்சா என்னன்னு பார்க்கல. அவர் தான் டக்குன்னு ஒரு டிக்டாக் செய்வார். அப்படி பார்லிமெண்ட்டில் போகிறாராம், அன்வார் கூட போகிறாராம், திடீர்னு கோயில் மேலேருந்து எடுக்கிறாங்களாம், திடீர்னு அவங்க ஒருத்தவங்க வராங்களாம், அவங்க கேள்வி கேட்குறாங்களாம், அவங்க நடந்து போகிறாராம். அவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு பார்த்தோன்னா, இதை வந்து நீங்கள் வந்து எல்லாம் நல்லா சிந்திக்கணும். இது நடந்தது வந்து முன்னாள் அரசாங்கம்ன்றான். மாங்காய் மடையனுங்க எல்லாமே. மக்களை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாம் முட்டாள் பயலாவே இருப்பானுங்க, நம்ம என்ன வேணா ஏமாத்திடலாம்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. முன்னாள் அரசாங்கம் அஃப்கோர்ஸ் அப்படி வச்சுக்கோமா சதீஷ். பிஎன் காலத்தில் 2014 இந்த நிலத்தை மாற்றப்பட்ட நிலத்தை வந்து பிஎன் காலத்திலே இருக்கட்டும். என்ன சொன்னீங்க, இவனுக்கு செஞ்சது தப்பு,
இவன் செஞ்சது தப்பு, நம்மளுக்கு அநீதி நடக்குது, சரியாக நடக்கல, இப்படி போச்சு அப்படி போச்சு, மாய்க்கு அப்படி பண்ணிட்டாங்க, பிஎன் இப்படி பண்ணிட்டாங்க, திருடிட்டானுங்க, அதை பண்ண எல்லாமே சொன்னது ரைட்டு. இதை திருத்தவும் சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருப்போம், திருத்துவோம், இதை பண்ணிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம் தானே சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற ஆட்சி வந்து இதே யூனிட்டி கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து எம்ஐசிலேருந்து அந்த ஒரு சீட்டு கூட வேணும்னு சொல்லி இன்னைக்கு எம்ஐசியை வந்து தோல் மேலே போட்டுக்கிட்டு எல்லா ஈவெண்ட்லையும் வந்து எம்ஐசி இதே பிணைங்கள ஒரே இண்டோ நம்பர் பால்ல இருக்கான், அவன் தாங்குறான் டிஏபியை. ஆனால் இவனுங்க என்ன சொல்றானுங்க, உன்னோட குறைய சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஐசி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் போயிட்டு டிஏபி காரனை. இது வந்து ஒரு கேவலமாக இல்லை உங்களுக்கு. இதில் என்ன விஷயம்னு பார்த்தோன்னா சதீஷ், நீ முன்னாள் கணவனை சொல்ற குறை சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் தோளில் கையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு அரசாங்கத்தை நீங்கள் 2 பேர் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்போ நாங்கள் மக்கள் வந்து யாரை குறை சொல்றது, யாரை குறை சொல்றது? அந்த பதவியில் இருக்கீங்க, இப்போ சரி பண்ணுற இடத்துல இருக்கீங்க. இப்போ என்ன சொல்றீங்க, நாங்கள் வந்து உடைக்க மாட்டோம், அந்த ஆயாட்ட பேர் ஜோக்கான் ஆயா டெமோலேஷன் செய்ய மாட்டோன்ட்டு. ஆனால் நிலம் பார்த்து கொடுத்துருக்காங்க. நிலம் பார்த்து கொடுத்தா அது எப்படி என்னது ஜின்னு கொண்டு வந்து அப்படி எல்லாம் டேவிட் காஃபில் மை வந்து அப்படின்ட்டு மறந்துக்குமா? டேய் யாருக்கிட்டடா சொல்கிறீங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில்? என்ன நடந்துட்டு இருக்கு? நம்மளாம் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? எவ்வளோ தொழுவுக்கு நம்மளை நீங்களே இப்படி எடை போட்டா அப்புறம் அந்த மத போதர்கள் இப்படி தான் பேசுவாங்க நம்மளை பார்த்து. குடிச்சிட்டு பேசுகிறானுங்க, கல் குடிச்சிட்டு பேசுகிறாங்க, கிறுக்கமை ஆடிக்கிட்டு இருக்காங்க, கிறுக்கமை பேசிக்கிட்டு இருக்கான்னு தானே சொல்லுவான். பேய் பிடிச்சிருச்சு போக்கு, பேய்மே பேசுறான்னு ராயரை சொல்லுவானுங்க. ஆமா இல்லையா? ஏன்னா நீங்களே வந்து அதுக்கு வழி கொடுக்குறீங்க. ரைட்டா? கான்கிரீட்டா இருக்கணும் பாரு. ஓகே, இப்போ பிரச்சனை ரைஸ் பண்ணிருச்சு. ஓகே, எப்படி சொல்யூஷன்? பிரைம் மினிஸ்டரை பார்த்தான்றாங்க. ஒரு ஆளுக்கு 2 ஆள் இல்லை. ரமணன் சொல்றாரு, நானும் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டேன், நானும் பிரைம் மினிஸ்டரை பேச போறேன். சரஸ்வதி, நானும் பிரதமர்கிட்ட பேச போறேன். குலசேகரன், நானும் பிரதமர்கிட்ட பேச போறேன். கோபிந்த் சிங், நானும் பிரதமர்கிட்ட பேச போறேன். நீங்க அங்க போயிட்டு பேசுறீங்களா இல்ல அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து படம் என்ன பேசுவாங்க? நானும் அதை யோசிச்சேன். ஹலோ பாஸ், அப்பா கபாருன்ட்டு வந்துருவாங்களோ. பேசிட்டேன். இல்ல பிரைம் மினிஸ்டர் எப்படி பேசுவாங்க? நம்ம வந்து டத்தோஸ்ரீனுவோம், நம்ம பார்த்துருக்கோம் 2-3 ஒகேஷன்ல பாத்துறோம். வீட்லயே இப்ப டத்தோஸ்ரீ தான், டத்தோஸ்ரீனு பிஎம் பருப்ப பிஎம் YAB டத்தோஸ்ரீ தெரியல எப்படி கூப்பிடுவாங்க. YAB தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் துண்டோதெல்லாம் இப்படி வளைஞ்சிடலாம், இப்படி வளைஞ்சிரும். இப்படி வளைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது அவர் கேட்க போகிறாரு. வெரி சிம்பிளான ஃபார்முலா. இது வந்து ஒரு மதம் சம்மந்தப்பட்டது, மதங்கள் சம்மந்தப்பட்டது. முஸ்லீம்ன்றது வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா அவங்க தான் வந்து ஜனத்தொகை கூட அவங்க தான் வந்து இந்த நாட்டுக்கு வந்து இஸ்லாம் தான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அதான் வந்து இந்த நாட்டோட அதிகாரப்பூர்வ இது. நீ என்ன ஈவெண்ட் செஞ்சாலும் சரி, அங்கே வந்து ஒரு 100 பேர் இந்தியன்ஸாக உட்காந்துருக்காங்க, 3 பேர் மலாய்க்காரங்க வந்தாலும் சரி, அது கவர்மெண்டோட ஈவெண்ட் ஆச்சுன்னா டோஹாம் படிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் அதை அவாய்டே பண்ண முடியாது. அதுதான் ரெஸ்பெக்ட். ஈச் அது அங்கே உள்ளவங்களை அமைதியை காட்டு பார்ப்பாங்க. இதுதான் நம்மளோட ரெஸ்பெக்ட் இந்த இஸ்லாமுக்கு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம வந்து இஸ்லாம் நீ மஸ்ஜித் கட்டுறதை பற்றி எதுவுமே சொல்ல, அவங்களுக்கு நீட்ஸ் சதீஷ், அவங்களுக்கு நீட்ஸ், அவங்களுக்கு தேவை அது. பட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, கோயில் இருக்கிற இடத்த எடுத்துட்டு நீ வந்து கட்டுறது தான் வந்து இப்போ அது இஷ்யூ. அது கட்ட போறதுன்றது தான் ஒரு இஷ்யூ. அதுவும் ஒரு பிரைவேட் என்டிட்டி அது செய்ய போது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே பிரைவேட் என்டிட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உனக்கு பம்பாசான் கொடுக்குறேன், இந்த கோயிலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வந்து காசு பணம் கொடுக்குறேன், நீங்கள் போய் கட்டிக்கிறது கொடுக்குறேன்றாங்க. இது மீன்ஸ் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபிஷியாக இருக்குது. நீ வந்து வாக் ஆஃப் கொடுத்துருக்க அந்த நிலத்தை. ஒரு முஸ்லீம்ஸ் வந்து 100 வழிபாடு இடத்துக்கு வந்து கேஷாக நேரடியாக காசு கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் அவங்களோட இஸ்லாம் சரியாப்படி அவங்களும் அது தப்பு இருக்குது. ஏன்னா அதே மத போதர்கள் தான் சொல்கிறாங்க, நீ எப்படி வந்து ஃபண்ட் கொடுக்க முடியும் இந்த கோயில் கட்டுறதுக்கு? இது மீன்ஸ் நீ உண்மையான முஸ்லீம்ஸ் நீ அதை கொடுக்க முடியாது. ஈவன் தோ பாஸ் கவர்மெண்ட் கூட டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று தேர்ட் பார்ட்டி வச்சு தான் கொடுப்பாங்க, சத்தம் மூலியமா தான் போகும். ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இடத்துல இதை எப்படி நீங்கள் செய்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதால் என்ன செய்யணும்னா, ஒரே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சதீஷ், சைட் பை சைட். நானும் பார்க்க ஆசைப்படுறேன் சதீஷ். ஃபாரினர்ஸ் வெளியிலேருந்து இந்த நாட்டுக்கு வராங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கோம், மலே சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸும் ஒற்றுமையாக இருக்கணும். அதை காமிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இதை செஞ்சாங்கன்னா,
நம்ம எகென்ஸ்ட் பண்ணல சதீஷ், கோயில்காரங்க எகென்ஸ்ட் பண்ணல. ஏய் நீ ஏன் மஸ்ஜித் கொண்டு வந்து ஏன் வீட்டு கேட்கலையே, என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து கட்டிக்கோன்றாங்க. தட் மீன்ஸ் ஆல்ரெடி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்கு. ஏன் வந்து அரசாங்கம் அந்த ஒரு இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சதீஷ். அது என்னன்னா டேவிட், அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து அவருக்கு ஒரு தோல்வியாச்சே. ஒரு இந்து கோயில்கிட்ட வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம். இது நீங்க இப்போ இது இந்த கான்ட்ரவர்சி, இந்த ஹோல் கான்ட்ரவர்சி எனக்கு இன்னொரு டேக் இருக்கு டேவிட். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து மக்களை தசு திருப்பறதுக்கான இந்த ட்ராமா நடக்குது. இது நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த மத போதகரோட இஷ்யூவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேச வேண்டியதை பேசுறது இல்லை. யூஆர்ஏ வந்து டேவிட் அது வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்க போது, எஸ்பெஷலி நம்மளுடைய நகர்ப்புறங்களில் இருக்கிற கேரளலாம். கேரள நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற பகுதியிலேருந்து வந்து இந்தியன்ஸ் வெளியாக போகிறாங்க. அங்கே போகிறப்போ இல்லை நான் சொல்கிறேன், அதை பற்றி பேசுறது இல்லை, அதை பற்றி நம்ம பேசல. யார் இப்போ யூஆர்ஏ பற்றி யார் பேசுகிறா? நீங்கள் தமிழ் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, யூஆர்ஏ உங்களுக்கு தெரியுமான்ட்டு. உங்களுக்கு தெரியுமா யோகேஷ், தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா யூஆர்ஏனா? யூஆர்ஏனா என்னன்னு தெரியாது. நம்ம பேசணும், அது கொஞ்சம் லைட்டாக பேசணும். மக்களுக்கு வந்து யூஆர்ஏனா என்னன்னு தெரில. வருமானம் குறைந்தவர்கள், ஏழைகள் இருக்கிற இடத்துல இருந்து வந்து நம்ம புறம்பெயர போறாங்க. பிள்ளைங்களோட புறமான எஸ்கோ சொல்றாரு, அவரு சொல்லுவாரு டேவி. ஆக்சுவலி அது நம்ம யூஆர்ஐ தனியா பேசணுமா வரும். மெக்கலம்ல நீங்க போனீங்கன்னா, மெக்கலம்ல வந்து 90% வந்து சீனம் தான் இருக்கான். சீன நீ விளையாக்கிட்டா அவனுங்களால முடியும் டேவிட். 300 வழி மெயின்டெனன்ஸ் கட்டுவானுங்க. டாபிக் மாறி போறாது. ஓகே, யூஆர்ஐ இருக்கா ஒண்ணு. அது ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சப்பூராக்கு $1 பில்லியன் ரிங்கெட் பெயில் அவுட். இதே அன்வார் சொன்னது 1 பில்லியன் கொடுக்க கூடாதுன்னு இப்ப கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பேசுறோமா பாத்தீங்களா? மலாய்க்காரங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. ஆனா இப்ப பேசல. எல்லாம் வந்து மஸ்ஜித் இடத்த வந்து வாக் ஆஃப் இடத்த வந்து இந்துங்க வந்து பத்தால் பண்ற இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சி, இந்த ஒரு டைவர்ஷன் டெக்னிக் வந்து இருக்கு. மக்களை தசு திருப்பறதுக்கு தான் இந்த மாதிரியான இஷ்யூ. இது தெரிஞ்சே வந்து பிரைம் மினிஸ்டர் நினைச்சா, யூ ஹோல்ட் ஆன், இதை செட்டில் பண்ணுங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கோம், ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அடம்பிடியோ அதமா நீங்க அங்கேயே இருக்கணும்னு கூட நான் சொல்ல வரல. கோயில்காரவங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரியான டேர்ம் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, உட்காந்து பேசுறேன். உனக்கு ஏன் அவ்வளோ அவசரம் இந்த இஷ்யூவை நீ இப்படி கொண்டு வந்து இவ்வளோ பெருசா வெடிக்க வைக்கிறதுக்கு? என்ன அவசியம்? பிச்சாத்தனா ஏன் பண்ணணும்? பிச்சாத்தனா பண்றதுனால தானே வந்து இப்போ வந்து இந்த இஷ்யூ வந்து வெடிச்சிச்சு பெருசா. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் he seems to be succeeded. அதை பத்தி நம்ம பேசுறதை விட்டுட்டுமே, யூஆர்ஏ பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா யூஆர்ஏ வந்து பாஸ் என்ன சொன்னிச்சு, we want to do a mega gathering. அதுதான் வந்து நான் அதை விட பெரிய கேதரிங் பண்ணுவேன்னு இவர் சொன்னாரு. பட் இப்போ அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. மலையாளங்களாம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மலையாளம் மட்டும் இல்லை, இந்தியன்ஸும் சேர்ந்து பேசுறோம். சப்பூரா அந்த மாதிரி எவ்வளவு இஷ்யூ. அரிசி பத்தி இப்போ யாரும் பேசுறது இல்லையே. அரிசி மார்க்கெட் வந்துருச்சு. ஆனா இப்போ இருக்கு, ஆனா குறைவா இருக்கு. முட்டை இப்போ குறைஞ்சிருச்சு. ஒளிஞ்சு இந்த அரிசி எப்படி வந்து சரி ராயா வருது இல்லை. அது நீ அந்த அந்த என்ன சொல்றாங்க, அந்த டைவர்ஷன் அது டைவர்ஷன் எனக்கு தோணுது. டைவர்ஷன் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தோன்னா சதீஷ், அந்த நம்ம வந்து இந்த மஸ்ஜித் இதை வந்து மஸ்ஜித் இந்தியா இஷ்யூ வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணும்போது தான் ப்ரோக்ரஸை பார்க்கணும் எப்படி போகுதுன்ட்டு நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டோம். ஸோ அந்த ப்ரோக்ரஸை நம்ம பார்ப்போம். எனியாவும் அட் த ஹேண்ட் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த கோயில் கமிட்டியில் தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, அப்புறம் என்ன வருதுன்ட்டு நம்ம வந்து நல்லா இது மக்கள் வந்து பார்க்கணும் என்ன நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. அதே மாதிரி பார்த்தோன்னா சதீஷ், இப்போ இந்த மத போதகர் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை சதீஷ். இவன் ஜம்ரி வீணர் 20 இல்லை, இதுக்கு பின்னால் வந்து நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேர் வந்து இந்த இந்த இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் வந்து கம்பேரிசன் கூட சொல்ல முடியாது. கம்பேரிசன் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, உன் மதம் வந்து இதை செய்து, என் மதம் இதை செய்து, நீங்களே முடிவு பண்ணிங்க எது நல்லதுன்ட்டு. ஸோ அது வந்து கம்பேரிசன். இது என்ன செய்கிறாங்கன்னா, கேவலப்படுத்துகிறானுங்க. கேவலம், நீ கல் வச்சுருக்க, அதுக்கு போய்ட்டு சாப்பாடு வைக்கிற, அந்த கல் எப்படிடா சாப்பிட்றோன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகள் வந்து நிறையா இருக்குது. இது வந்து நான் இடையில வந்து அந்த GHRF அந்த குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் சசி அவர் கூப்பிட்டுருந்தாரு. ஒரு பேனலாக போயிருந்தேன். அஃப்கோர்ஸ் ப்ரெஸ் பண்ணுச்சு, ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ நான் அதை பற்றி வந்து தெளிவாக, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நிறையா பேர் மிலேஸ் இருக்காங்க அந்த குரூப்பில், ஓராங்காசிலி இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான அநீதிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தா சைனீஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அங்கே என்ன அவங்க காமிக்கப்பட்டது பார்த்தோன்னா, வெறும் ஜம்ரி வீணர் 20 இல்லை. ஜம்ரி வீணர் சொன்னோன்னே என்டையர் இந்தியன் கம்யூனிட்டி கொதிச்சு போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி, இது மட்டும் சதீஷ் 1000 கணக்கான போலீஸ் ரிப்போர்ட், நேர்லி ஒரு 5,000-6,000 போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மீன்ஸ் இண்டிவிஜுவலாக போயிட்டு பாலாயில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் நோ ஆக்ஷன். எல்லாமே என்ன காமிக்குதுன்னா, நோ ஃபர்தர் ஆக்ஷன். நோ ஃபர்தர் ஆக்ஷன், NFAன்னு தான் போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல யார் இதை வந்து இந்த கேம் பாலை இது பண்ணுறது, யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன்னா இன்னைக்கு NFA பண்ணுறான்னா AGC தான் பண்ணுறானுங்க.
ஏஜிசி தான் வந்து அந்த என்எஃப்ஐ பண்ணுறானுங்க. பட் என்எஃப்ஐ நீ பண்ணும்போது இந்த கேஸ் வந்து வெரி கிளியராக இருக்குது அசுத்தானு. ஏன்னா இந்த இப்போ ரீசனில் நடந்த 800 போலீஸ் ரிப்போர்ட் சம்ரி வினோட் மேலே பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. அவன் சொன்னது அந்த வேல்வேல்னு ஆரம்பிச்சது. நீ பார்க்க போனால் வேல்வேல் சொன்னது வந்து அது வந்து கொதிச்சு போயிட்டாங்க எல்லாமே. ஓகே, அது இப்படியும் நம்ம இப்படியும் பேசலாம் பாரு. அவன் ஆடாமல் அவன் வேல் சொல்லியிருந்தானா ஒரு இந்த தைப்பூச காலத்தில் முருகர் பாரு எவ்வளோ பவர் கொடுத்துருக்காரு. ஒரு இன்னொரு மதத்துக்காரன் வந்து அத்தனைக்கும் அந்த இஸ்லாமிக் மதக்காரன் வேல் சொல்கிறான்னு கூட நம்ம பேசியிருக்கோம். அது அப்படி கூட கொண்டு போயிருக்கலாம். பட் வந்து அந்த மக்கள் வந்து இல்லை ஏற்றுக்க முடியல, நீ ஆடின வழியும் நீ வந்து அதை வெடப்பாக தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அதை வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணோன்னா அது மேலே ஆக்ஷன் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த ஆக்ஷன் வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஆக்ஷன் நான் பார்த்தேன். அது அவங்க வேலையை விட்டு இது பண்ணாங்க. 200 அந்த ரேடியோ கம்பெனிக்கு 250,000 ஃபைனு. இவங்க வேலையை விட்டு இது பண்ண அப்புறம் வந்து பார்த்தா பிரைம் மினிஸ்டர் போய்ட்டு அவங்கள பார்த்து அவனுங்க வந்து டூத்தாப்பர் பாடுவான்னு நான் அவங்களை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடக்குது பாரு. பட் இது நடந்துகிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஸ்டேட்மெண்ட் விடுறான். இதில் என்ன ஃபேக்ட்ஸ் தப்பாக இருக்குது, அங்கே வந்து வேல்வேல்னு சொல்லிட்டு இவன் சொன்னதில் அப்படி என்ன போயிருப்பது, இவனுங்க தோடி குடிச்சிட்டும் பேய் பிடிச்சமே ஆடுறான்ட்டு இவன் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறான். சொல்லும் போது அவன் வேல்வேல் சொன்னதோட இது இன்னும் பயங்கரமாக இருக்குது, இன்னும் ஹர்ட்டிங்கானது. ஸோ அதனால தான் மக்கள் பொங்கி போயிட்டு 800 போலீஸ் ரிப்போர்ட். இந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ண பார்த்தியா சதீஷ் என்ன நடக்குது பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் இல்லை. அப்போ இவ்வளோ இந்தியாவில் மக்கள் 800 பேர் போயிட்டு அந்த பாலாயில் உட்காந்து இந்த பத்தோட் பாலாயில் அவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. கியூவில் நின்று வெயில் நின்று பேசிட்டு போயிட்டு ஒரு ஆளாக இப்போ ரெப்போர்ட் பண்ணிட்டு வருது வந்து என்னென்ன பார்த்தோன்னா அந்த போலீஸ் ஒரு சைட் இருக்கணுமே, போலீஸ் தான் லங்கா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க, இல்லையே ஏஜிசிக்கு அனுப்பிட்டேன்னு. அந்த அவனுக்கு ஏஜி தான் வந்து இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த என்எஃப்ஏ தான். பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்களை பார்த்தா ரொம்ப கேவலமாக, ரொம்ப என்னது அலட்சியமாக நீ ரெப்போர்ட் பண்ணிட்டு போ, உன் மனசு தானே இதாகணுச்சு, எனக்கு என்ன அப்படிதான் இருக்கு, உன்னையாவ தானே சொன்னா எனக்கு என்ன. நீ அப்போ நான் அந்த மாதிரி வரும்போது நீ கோமையை கீழே படிக்கிறது, நீ வந்து முஸ்லீம், அஃப்கோர்ஸ்லாம் அந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். ஆமாம், அது வந்து சாதாரண மக்கள் வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாரு, இது சட்டப்படி போகலாம், இது மாதிரி போகலாம். பட் மக்களுக்கு இது வந்து நம்ம தெரிய வைக்கிறது வந்து நம்மளோட கடமை பாரு சதீஷ். ஆனால் இது ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மக்களை என்ன கேட்டுக்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து என்ன தெரியுமா சதீஷ், சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயம் எடுப்போம், இவன் நான் பேசியிருப்போம், நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு, ரைட்டா. பட் அது இந்த விஷயத்தில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது மதம் சம்மந்தப்பட்டது. இப்போ நம்மளோட மதத்தை சொன்னால் நம்மளோட தாயை சொல்கிற மாதிரி அப்படி தான். ஸோ அந்த உணர்வு கூட இப்போ நம்ம எந்த மதமாக இருக்கட்டும் சதீஷ், நம்ம போய்ட்டு முஸ்லீமை சொன்னால் கூட சரி, முஸ்லீம்ஸ் நம்மளை சொன்னால் சரி, சீனனை போய்ட்டு சொன்னாலும் சரி, தொக்கவங்க சொன்னாலும், கிறிஸ்தவனை சொன்னாலும், பூடிஸை சொன்னாலும், எதை சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹர்ட்டிங்கான ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு பேசிக்காச்சும் இந்த மத போதர்கள் இருக்கான்னு தெரியல. எனக்கு என்ன கேள்வினா சதீஷ், நீ பாரு, இவங்க எல்லாம் வந்து இந்த இந்த மதபோதர்கள் பேசுகிற இடத்த பார்த்தோன்னா, அந்த ஆடியன்ஸை பார்த்தோன்னா எல்லாம் முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு சூறாவில் பேசுவாங்க, இல்லைனா ஒரு மஸ்ஜிதில் பேசுவாங்க. அவங்க யாரும் இந்த மாதிரி பப்ளிக்காக போட்டுக்கிட்டு எல்லாமே பேசிட்டு செய்கிறது கிடையாது. அங்கே ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு இவர்களை ஏற்றி விடுறது. நீ பேசுறது உன்னோட ஆடியன்ஸ் நீ யாருன்னு பார்த்தோன்னா சதீஷ், எல்லாம் முஸ்லீம்ஸு. நீ என்ன சொல்ல வர இவங்கள்ட்ட? இவங்க முஸ்லீமு, இவங்க அவங்க வழிபாடு வந்து இஸ்லாமு, முஸ்லீமு. நீ அவங்கள்ட்ட போய்ட்டு இவங்க வந்து கல்லை கும்பிட்றாங்க, அவங்க வந்து அந்த கல்லில் நீங்கள் என்னத்துக்கு அதை சொல்கிற? இவங்க தாண்டி அங்கே போகிறாங்களா முஸ்லீம்? இதுக்கு போக மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்களும் போயிட்டு இதை வெளியே பேசுங்க, மற்றவனா மதத்தை வந்து அவமானப்படுத்துக்குன்னு தூண்டி விடுற மாதிரி தானே இருக்குது. ஆமாம் சதீஷ். ஸோ அதால் தான் சதீஷ், அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஏஜிக்கு போயிட்டோம், நாங்கள் வந்து மினிஸ்டர்கிட்ட போயிட்டோம், நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டரை கொடுத்துட்டோம். இந்த மீன்ஸ் எல்லா எல்லாம் கதையும் தட்டியிருக்காங்க. இந்த பாரு, இந்த மாதிரி அநீதி நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம மதத்தை வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த மதம் இல்லை, மதத்தெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ சித்தன் எல்லாமே இல்லை, அது ஒரு சித்தன் பேர்ல. அவர்களுக்கு வந்து இதை சொல்லி தான் அவருக்கு பப்ளிசிட்டியும் பாப்புலரிட்டி தேடிக்கிறது. அங்கே வந்து சரிமாக்கான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மத போதர்களை சொல்கிறேன். ஸோ இது போய்ட்டு அது கடைச்சி அங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஸ்தானாவுக்கு போயிருக்காங்க. இஸ்தானாலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவங்க அப்படியே கேட்டாங்களா, நம்ம என்ன தான் பண்ணுறது, அதில் தான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணும். நான் சொன்னேன், இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் கொண்டு போயிடலாம். நீ பக்ஸா பற்றி கொண்டு போகலாம், ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போகலாம், எங்கே வேணால் நிறையா இயக்கங்கள், உலக இயக்கங்கள் இருக்கு பாரு. நீ அங்கே போயிட்டுன்னா அங்கே வந்து அவன் வாய்ஸ் பண்ணனா தொபரு நாட்டோட துரோகிங்க அவனுங்க அப்படின்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அதான் நான் சொன்னேன், எப்படி இது சொல்யூஷனு?
ஒரே ஒரு சொல்யூஷன் தான், இந்த அரசாங்கம் தானே. அவன் வந்து ஏஜியாக இருக்கட்டும், அவன் குத்துவா போலீஸாக இருக்கட்டும், அவன் யாராவன்னா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸிகூட்டிவ் பவர்னு ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்குது. அவங்க தேர்ந்தெடுக்கிறது வந்து மக்கள், இந்த எக்ஸிகூட்டிவ் தேர்ந்தெடுக்கிறது மக்கள். ஸோ உங்களுக்கு அது ரைட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல அஜா பண்ணுவோமே, ஏன்னா ரொம்ப காலம் கிட்டத்தில் இருக்கிறது ஆயர் குனிங் எலெக்ஷன். அதையும் நம்ம பேசணும் சதீஷ். ஆமாம், ஆயர் குனிங் அடுத்த எபிசோடில் பேசுவோம். ஆயர் குனிங் தாப்பா பார்லிமெண்ட் கீழே ஆயர் குனிங் டூன் இப்போ தான் ஒருத்தர் இறந்தார். ஸோ அடூன் இறந்த வச்சு இப்போ 2வது பை எலெக்ஷன் அங்கே வைக்கிறாங்க. அங்கே நினைக்கிற 3 corners 4 cornersலாம் வரும். ஏன்னா இப்போ பிஎஸ்எம் நிற்கிறன்ட்டாங்களோ ஆட்டோமேட்டிக்காக 4-5 corners வந்துடும். ஸோ ஏன்னா அந்த இந்தியன்ஸ் ஓட்டு பார்த்தா 14% இருக்குது. இந்த 14% இந்தியன்ஸும் வந்து ஹிந்துவாக இருப்பாங்களா தெரியாது, 14% வந்து யார் இருப்பான்னு தெரியாது இந்தியன்ஸ்லாம். பட் வந்து ஜோக்கான ஒரு தருணம் அது. இது பாடம் கற்றுக் கொடுக்கணும். அது நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், எனக்கு வலிக்குது. நீ வந்து இந்த ஹிந்து மதத்தை அப்படி கேவலப்படுத்தும் போது, நம்மளுக்கு ஹிந்து நண்பர்கள் இருக்காங்க நம்ம பின்னால் இருக்கும் போது, அவங்க கூட நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம வந்து அப்படியே பழகிறோம். கோயிலுன்றது நம்ம திருநூறு வச்சுக்குவோம், கோயிலுக்கு போவோம். அது வந்து ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அப்படி இருக்கும் போது சொல்லும் போது எனக்கே அந்த ஃபீல் பண்ணுதுன்னா, ஆயர் குனிங்கில் இருக்கிறவங்க 14% இந்தியனுக்கு அது ஃபீல் பண்ணாது. அது பண்ணி தான் ஆகணும். ஃபீல் பண்ணுனா வருவாங்க எல்லாம். இன்னொன்று வந்து அது எம்ஐசி கோட்டை அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரே ஒரு பார்லிமெண்ட் வந்து தாப்பால் தெளிச்சது வந்து டாக்டர் சரவணன். நாங்கள் மலேசியா முழுக்க ஒரே ஒரு பார்லிமெண்ட் சீட்டு தான் அது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என் மூஞ்சியை வந்து ஜாங்க ஜத்தோலா முக்காசையா எனக்காக ஓட்டு போடுங்கன்னுவார். அவருக்காக ஓட்டு போட போகிறீங்களா, எம்ஐசிக்காக ஓட்டு போட போகிறீங்களா, இல்லை இவனுங்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். எம்ஐசி இடத்தோட தன்மை இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த மடானி கவர்மெண்ட்ல உள்ள இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மினிஸ்டருக்கும் இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறீங்களா? என்ன பாடம்னா, என் மதத்தை வந்து கேவலப்படுத்திட்ட, உனக்கு இந்த வாட்டி ஓட்டு இல்லை. உடனே என்ன சொல்லுவானுங்கன்னா, இப்போ என்ன பயம்னா, பாஸ் வந்துட்டா உண்டு பரவாயில்லையா, டேய் பாஸ் எந்த மதத்தையும் மாற்ற கிடையாது, எந்த கோயிலையும் உடைக்க கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்தில் பாஸ் இருந்துச்சு தான் அரசாங்கத்தில் 36 மாதம். இந்த 36 மாதத்தில் இது இந்த இந்த கோயில் பிரச்சனை இருந்துச்சா? இப்போ வருது இல்லை, அதே மாதிரி தான் இந்த 36 மாதத்தில் இந்த மத பதர்கள் இந்த மாதிரி இருந்துச்சுதா? இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மக்களோட தீர்ப்பு இந்த வாட்டி மாறும்னு நினைக்கிறேன் சதீஷ். ஐ திங்க் இது வந்து சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு கிளியரான மெசேஜ் சென்ட் பண்ணுறது ஆயர் குனிங்கில் வந்து நம்ம மக்கள் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆமாம், அதான் சதீஷ், அந்த டாப்பிக்கோட சதீஷ், அது மக்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நோ சாய்ஸ், ஒன்று ஓட்டு வண்டி தான். இந்த இடத்துல இந்த மை வண்டி தான் நம்மளோட தலையெழுத்தை மாற்ற முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்பீங்க, முன்ன இப்படி சொன்னீங்களான்ட்டு. நம்பிக்கைன்றது தான் பாரு. ஆமாம், நம்பிக்கை தான் வந்து, நம்பிக்கை துரோகம் தான் அந்த கட்சி பண்ணுது. இவ்வளோ நாளாக பண்ணுறது வந்து பிஎன்னு வந்து சொல்லுவாங்க, ஏமாற்றிட்டாங்க, திருட்டாங்க, அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் வந்து ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம், முதுகில் குத்துறது அது. ஸோ அதுதான் வந்து இந்த பிஹெச் கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணினது இந்தியருக்கு. ஸோ நானும் அதில் நம்மளும் ஈடுபட்டிருக்கோம், இல்லைன்னு இல்லை. நம்ம இருக்கும் போது ஏதோ முயற்சி பண்ணி இந்த சமுதாயத்துக்கு என்ன இது மட்டும் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கும் இது மட்டும். ஸோ ஏன்னா இவங்க வந்து மாறிட்டாங்க, ஆட்சி வந்துருச்சுன்னா நாங்கள் மாறிடுவோம், நாங்கள் வந்து அதோட பேக் தூக்கிடுவோம், தோம்பு தூக்குவோம், பேக்கு தூக்குவோம், இந்த மாதிரி விஷயம் தான் வேலையை செய்வோம், சமுதாயம் வந்து 2வது தான் நம்மளுக்குன்ட்டு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுமான்னு வேறு வழி இல்லை. இந்த எலெக்ஷனில் வந்து ஆட்சி மாற்றம் நடக்க போகிறது இல்லை, ஆட்சி கவர போகிறது இல்லை. பட் பெரிய சிக்னல் காமிக்கலாம். இந்தியன்ஸ் வந்து உங்கள் மேலே அரை காசு நம்பிக்கை இல்லடான்ட்டு இதை காமிக்கிறதுக்கு அது ஒரு தரணும். ஆனால் ஒரு ஸ்டேட் ஆட்சியை மாற்ற போகிறோன்னா மலாக்கா இல்லை ஜோஹர், இது ரெண்டை வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து இப்போ நம்ம அது சமுதாயம் தயாராக இருக்கணும். வேற சாய்ஸ் இல்லை நமக்கு. ஒரு கட்டத்தில் வந்துடுவானுங்க, என்ன செய்வாங்கன்னா நம்மளை வந்து திசை திருப்புவாங்க. திடீர்னு வச்சுக்க சதீஷா, ஏன்னா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா, பரவாயில்லடா இன்றைக்கி நம்மளுக்கு அரசாங்கம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்திருக்கு, இதால் நான் என்ன செய்கிறேன், எல்லாத்துக்கும் வந்து 100 வெள்ளி வந்து ஃபோனில் தோப்பா பண்ணி விட்டுறேன்னா, இந்த மதமோ இந்த இனமோ என்ன வேணா போடுதான் அதெல்லாம் மறந்து போட்டு இதை பற்றி பேசுகிறோம். அனுவார் நல்லவர்களோ பணம் கொடுத்தவர் போடலாம், கொடுத்தாரலாம், இந்த மாதம் ஓட்டுலாம் நம்ம அப்படி நினைக்கிற அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி செய்கிறது கூட அரசாங்கம் வாய்ப்பு இருக்குது. நம்மளை திசை திருப்பி மாற்றி கொண்டு போயிடும். ஏன்னா போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஜம்ரி வினோட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாரம் வந்து இந்த கோயிலை பற்றி பேசுகிறோம். நான் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது தெரியாது. ஆனால் வந்து டார்கெட் எல்லாம் நம்மள தான். அது சில பேர் கூட காமெண்ட்ல போடுறாங்க, ஏன் வந்து கிறிஸ்து சர்ச்சுக்கு பிரச்சனை வர மாட்டுது, ஏன் வந்து சீனா தொக்கோங்க வர மாட்டுது, ஏன் நம்மளுக்கே வருது, நம்ம தானே ஈஸி டார்கெட்டு. இமோஷனல் மதப்பற்று இனப்பற்று இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு இனம் தான் வந்து நம்ம இந்தியர்கள் இனம். இந்தியர்னா அந்த வங்காளதேசத்துக்கு அதிகம் தயவு செஞ்சு இந்தியர்களோட இனம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா,
நம்மளுக்கு வந்து அந்த 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 இமோஷனல் வந்து கூடயா இருக்கிற வயசு தான் அந்த இமோஷனலை கிண்டி பார்த்துருவோம். அப்போ தான் வந்து இது திசை திருப்ப முடியும்னு ஒரு சிந்தனை, அது ஒரு சிந்தனை தான் அது. பட்டு அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மக்கள் அது தீர்மானிக்கணும். சரி சதீஷ், இப்போ வந்து அடுத்த டாபிக் போயிடும் சதீஷ். இது என்னென்னு பார்த்தோன்னா சப்புரா சப்புரா கஞ்சானா பெட்ரோலியம் பிர்ஹாட். சப்புரா கஞ்சானா பெட்ரோலியம் பிர்ஹாட். சப்புரா கஞ்சானா பெட்ரோலியம் பிர்ஹாட் வந்து முந்தி இப்போ வந்து சப்புரா எனர்ஜி பிர்ஹாட்னு மாற்றிட்டாங்க. ஆமாம், எனர்ஜி மாற்றிட்டாங்க. ஸோ அதனால சப்புரா டெலிகம்யூனிகேஷன் தான் போட்டால் எல்லாம் சப்புரா தான் ஃபோன் தான் நினச்சிட்டு முந்தி எல்லாம் சப்புரா தான். இப்போ இருக்குது, இன்னும் இருக்குது, டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஆக்டிவாக இல்லை. பட் அவங்க வந்து பெட்ரோலியமில் வந்து ரொம்ப இதாக சேருவாங்க. ஸோ அவங்க என்ன சாரிகாலின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பெரிய கம்பெனி ரிசர்ச் இது போய்ட்டு சர்ச் பண்ணுறது, என்ன இருக்கா இந்த இடத்துல, என்ன இருக்கா, சாரிகாலி பண்ணலாமா, அப்புறம் அந்த பைப் போடுறது. ஸோ இந்த மாதிரி பெரிய மேஜர் ப்ராஜெக்ட், பில்லியன்ஸ் ப்ராஜெக்ட். பட் இந்த பில்லியன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து 2 வாட்டி பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க என்னோட கருத்தில், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது எப்போ தெரிய வந்துச்சு பார்த்துன்னா, ஒரு டிபேட் யார் கூட பார்த்தோன்னா டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் டத்தோஸ்ரீ நஜீப்பும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிபேட் நஜீப் வந்து டைரெக்டாக அன்வார் ரைட் தான் வா நம்ம டிபேட் பண்ணி பார்ப்போன்னு. அப்போ இப்போ இருக்கிற பிரதமர் எப்படி தான் எனக்கும் தெரியலாம், எப்படி இப்படி கார் இப்படி போய் துப்பிக்கு வாங்கி மூஞ்சிலே அந்த மாதிரி ஒரு நிலமை தான். அந்த நிலமை என்னன்னு பார்த்தோன்னா, சப்புரா வந்து அந்த டைமில் 1.1 பில்லியன் நினைக்கிறேன், 1.1 பில்லியன் வந்து பெயில் அவுட் வந்து நஜீப் காலத்தில் செஞ்சிருக்காரு. காலத்தில் இல்லை, இது இஸ்மாயில் சப்ரி காலத்தில். நஜீப் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தார்ல. இல்ல பிரைம் மினிஸ்டர் நஜீப் காலத்துல நஜீப் வாஸ் பிரைம் மினிஸ்டர். நஜீப் காலத்துல வந்து இந்த சப்புரா பெயில் அவுட் வந்து வந்துச்சு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டிபேட் வருது, அன்வாருக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிபேட் வருது. அந்த டிபேட்டில் வந்து அன்வார் கேள்வி கேட்குறாரு, சப்புரா வந்து நீ எப்படி டிபேட் பண்ண முடியும், இது எப்படி வந்து பெயில் அவுட் பண்ண முடியும், நீங்கள் எப்படி பெயில் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு. இந்த பெயில் அவுட் வந்து இஸ் நாட் மில்லியன், 1 மில்லியன் 2 மில்லியன் இல்லை. நம்ம வந்து இப்போ நம்ம சாதாரண நிலைமையில் வந்து 100 வள்ளி 10 வள்ளி 20 வள்ளியே நம்மளுக்கு பெரிய காசாக இருக்குது. அப்புறம் அதை தாண்டி வந்து 100 வள்ளி ஒரு காசு, 1000 வள்ளினா நம்ம சாதாரண இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை சால்வ் பண்ணலாம். 1000 வள்ளி 2000 வள்ளி, இப்போ 10,000 வள்ளின்றதே ஒரு பெரிய விஷயம் தேடுறேன்னா. ஆமாம், இது 100,000 வள்ளி கூட இல்லை, 1 மில்லியன் இல்லை, 1 மில்லியன் கூட இல்லை, 1000 மில்லியன் 1 பில்லியன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், 1.1 பில்லியன் 1.1 பில்லியன் சதீஷ். 1.1 பில்லியனு நீ அந்த டைமில் வந்து நஜீப் அப்ரூவ் பண்ணது வந்து சப்புரா வந்து காப்பாற்றுறதுக்காக பெயில் அவுட்லாம். ஸோ பெயில் அவுட் தெரியுமா, அது பெயில் அவுட் நார்மலாக வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க, அது அந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் எனக்கு தெரியல. பெயில் அவுட் நான் வந்து ஃபண்ட் கொடுக்குறேன், இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து பேங்க்ராப் ஆச்சுன்னா அதால் வந்து நிறையா பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு பாதிப்பு, நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிப்பு அதனால். ஸோ அதெல்லாம் அதில் இல்லை டிபேட் வந்து 2022 தான், 2022 தான். நான் இஸ்மாயில் சப்ரி வந்த பிறகு தான் நஜீப் வந்து சப்போர்ட் ஆஃப் டிபேட் பெயில் அவுட். அதுக்கு முன்னால் எனக்கு தெரில எப்போ கொடுத்தாங்கன்ட்டு. நஜீப் வந்து அப்போ இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. இல்லை அந்த 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 டிபேட் வந்து அதுக்கு முன்ன, இப்போ இல்லை 2022 2022 அப்போ பார்த்தோன்னா சப்ராவுக்கு வந்து பெயில் அவுட் பண்ணலாமான்னு இதுதான் இஷ்யூலாம். ஆமாம். ஸோ அப்போ வந்து இதே டாபிக் தான். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம பெயில் அவுட் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்ம பெயில் அவுட் பண்ணோன்னா அந்த கம்பெனி முடிஞ்சு, இந்த கம்பெனி முடிஞ்சா கொலாப்ஸில் அந்த கம்பெனி. ஸோ அதனால் அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பெயில் அவுட் செஞ்சோன்ட்டு. அப்போ இவர் சொன்னார் அன்னெசரி அந்த பெயில் அவுட்டு 1.1 பில்லியன் வந்து நம்ம என்னமோ செய்யலாம், ஏதோ நம்ம பண்ணலாம், எண்ணெய் காசு குறைக்கலாம், பித்தி எண்ணெய் எடுத்துடலாம், இன்னும் அந்த டாபிக் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஏன் வந்து இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து பெயில் அவுட் பண்ணணுன்ட்டு. பட் இஷ்யூ இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி இவர் 1 பில்லியனுக்கு பெயில் அவுட் பண்ணுறாரு. ரெண்டாவது அந்த பெயில் அவுட் சொல்றது, அந்த வார்த்தையை மாற்றி நான் கடன் கொடுக்குறேன்டா, அதான் கடன். அது எப்படி இது கடன் பெயில் அவுட்? இது வந்து அவர் அது சொன்னது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பெயில் அவுட் பண்ணுறது கார்ப்பரேட்டுக்கு பண்ணலையா. இப்போ ஏன் அவங்க அந்த இது கொடுக்குறாங்கன்னா, இதை கொடுக்குறனால வந்து என்ன நடக்குதுன்னா, பூமி புத்ரா கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களாம், யாரு சப்புராவுக்கு சர்வீஸ் பண்றீங்க, இது கொடுக்கலன்னா அவங்க நொடிச்சிருவாங்களாம். ஸோ அதனால பாருங்களேன், உருட்டுனா உருட்டு, அன்வார் உருட்டு வந்து வித்தியாசமான உருட்டு, பயங்கரமா உருட்டுறது. அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மாதிரி வந்து நீ கொடுக்குறேன்னா 1.1 பில்லியன் தெரியுங்களா. ஸோ நீ சப்புராவுக்கு வந்து கடனாக கொடுக்குறேன்ற. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் வந்து ஏற்கனவே கொடுத்த கடனே சர்வீஸ் பண்ணல, சப்புரா இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணலையா. ஒரு வாட்டியும் நீ 1 பில்லியன் ஒரு வாட்டி கொடுத்து 1.1 பில்லியன் நீ கொடுத்தவொடனே என்ன ஆகுதுன்னா, இந்த காசை எடுத்து வச்சுட்டு அங்கே அவன் ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் 1 பில்லியனில். அவ்வளோதான். அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அவனுங்களோட நெட் இன்கம் வந்து சப்புராவோட வந்து about 5 பில்லியன். ஆனால்
ப்ராஃபிட் வந்து 1.9 பில்லியன், நெகட்டிவ் 1.5 பில்லியன் தான். தட் மீன்ஸ் இட் லூசிங் மணி. சப்புரா வந்து லூசிங் மணி. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பர்சனலி நானே அஃபெக்டட் சப்புரானால. ஏன்னா நான் சப்புராவோட ஷேர் ஹோல்டர், 37,000 ஷேர் ஹோல்டரில் ஒரு அந்த 37,217 ஷேர் ஹோல்டரில் கடைசி ஷேர் ஹோல்டர் 7. எனக்கு ரொம்ப இல்லை, ஒரு 8,000 ஷேர் தான். 8,000 ஷேர்னா வந்து ஐ திங்க் 80 லாட்டா. அது எவ்வளோன்னு சொல்லி ஷேர் நினச்சி என்ன டிக்டாக் இந்தியன்ஸ் இதில் எல்லாம் சொல்லுவானுங்க, நீ சப்புரா ஷேரை நீ வச்சிருக்கன்ட்டு. அப்புறம் வந்து டிக்டாக் பண்ணி கடைசியாக கணக்கு பண்ணி பார்த்தா நீ ஒரு 2,000 வாங்கியிருப்பியா? 2,000 நான் வாங்குறப்பா. கேளுங்க, ஏன் அந்த கூத்த கேட்குறீங்க? வயிறு எரியுது இவனுங்கள்ட்ட போய்ட்டு நம்பி காசை போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கினப்ப சப்புரா எனர்ஜியோட இது வந்து 3,200 வாங்கியிருக்கேன். 8,893 ஷேர். தட் மீன்ஸ் 88 லாட்லாம், 88 லாட்டு. இன்னைக்கு அந்த ஷேரோட விலை 400 தான் மொத்த ஷேரோட வேல்யூவே. 2,800 பேல் அவுட். அந்த கொடுத்த பெயில் அவுட் வந்து எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. அங்க இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து மில்லியன் கணக்கில் எடுக்கிறானுங்க. மில்லியன் தெரியுங்களா சம்பளம்? மில்லியன் எவ்ரி மினிட் வந்து அவங்களோட அன்னைக்கு கணக்கு சொன்னானுங்க. எவ்ரி 24 hours வந்து அவனோட சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 200,000லாம் இருக்கான். ஸோ அந்த மாதிரி நீ கொடுக்குற 6 மில்லியன் என்ன சொல்லுவாங்க இப்போ மன்லாம் இருக்கு. சம்பளம் தான் கொடுத்துருக்கானுங்க பெயில் அவுட். ஸோ அந்த பெயில் அவுட் கொடுக்குற நம்மள அது டெக்ஸ் பேயருக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி வந்து டெக்ஸ் பேயருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போன வாரம் பார்க்குறப்போ 320 இருந்துச்சு. இப்போ 400 ஆயிருக்கு, 80 ஏறி இருக்கு, அவ்வளோதான். ஆமாம், அவர் பெயில் அவுட் பண்ணனால வந்து கொஞ்சம் வேல்யூ ஏறி இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இஸ் கம்ப்ளீட் நான்சென்ஸ். ஐ எம் எ ஷேர் ஹோல்டர். டிஸ்பைட் தட் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களோட பணத்தை எடுத்து நீ வந்து இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. லெட் இட் பீலாம். நீ என்ன சொல்கிறேன்னா, நஜீப் சொன்னது வந்து இது லாஸ் ஆனிச்சுன்னா இது மலேசியாவோட எக்கனாமிக்கல் லாஸ். நஜீப் அப்போ சொன்னது வந்து பீரியாடிக்கலாக வந்து இதை வந்து நம்ம வாங்கிக்குவோன்னது. நஜீப் சொன்னது என்னன்னா, வி பாய் த ஸ்டேக்ஸ். எப்படி கசானா வச்சு நம்ம இப்போ வந்து இபிஎஃப் வந்து 10% வச்சிருக்கானுங்க. அதில் 10% இந்த இபிஎஃபோட தான் இருக்கு. லாஸ்லாம் அதில் இபிஎஃப் லாஸ்லாம் இபிஎஃபோட வந்து அவ்வளோதான் இருக்கு. அண்ட் பேலன்ஸ் வந்து 90% வந்து இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர், இன்னொன்று இந்த சிட்டி குரூப் நாமினிஸ் அவனுக்கு வச்சுருக்கானுங்க. ஸோ நஜீப் சொன்னது என்னென்னா, வி பாய் த ஸ்டேக்ஸ். நம்ம சப்புராவை எடுத்துக்குவோம். பிகாஸ் ஏன்னா சப்புராவை வந்து எடுத்தோமா அண்டர் த ஸ்டேட் வந்துடும். இப்போ சப்புராவோட மேஜர் இது யாருன்னு கேட்டிங்கன்னா, மேஜர் கிளையன்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோபிராஸ், பிரேசிலோட ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. அவனுங்க தான். பெட்ரோனாஸ் கூட இல்லை. தென் சரவாவில் வந்து இப்போ பெட்ரோஸ் வருதுல, அவங்களுக்கு வந்து கேஸ் என்னமோ எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. நஜீப் 3 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது என்னென்னா, ஆக்சுவலி வி டேக் ஓவர், வி கேன் டூ சம்திங் வித் இட். நம்ம அதை வந்து நம்ம ஸ்டேட் வந்து இன்வால்வ் பண்ணிச்சுன்னா நம்ம இது பண்ணலான்ட்டு. அப்போ இல்லை இது செய்யக்கூடாது, நம்ம டேக் ஓவர் பண்ணுமா, மக்களோட காசு போயிடும் அப்படி இப்படின்னுட்டு இப்போ 1.1 பில்லியனை சும்மா எடுத்து கொடுத்துருக்காரு இவர். பட் ஏதாச்சும் ஐ மீன் இப்போ நீ பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுது, அவர் 1.1 பில்லியன், இவர் 1 பில்லியனு, அப்போ 2.1 பில்லியனு ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி உழுந்துற போது கான்ட்ராக்டெல்லாம் போயிடும்னு சொல்லி கொடுத்த இதோட நிற்குதா? இதுக்கு முன்னே பெயில் அவுட் இருக்குமா? இது சப்ராவோட வந்து எனக்கு சரியாக தரல. ஏன்னா நான் சொன்னேன்ல முதல் சப்ரா நான் ஷேர் வாங்கினேன்ட்டு. நான் வாங்கினது வந்து 2018 7 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு இன்னும் நினப்பு இருக்குது. அப்போ 3,600 ஷேர் வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ 20 சென்ட் 30 சென்ட் இருந்துச்சு. அப்போ நமக்கு என்ன, அந்த மாதம் வர காசில் ஒரு 1,000 ringgit சேர்த்து வைக்கிறது, எடுத்து வாங்கிக்கிறது. அது இப்போ வருத்தமாக இருக்குது. ஏன்டா அங்கே போய்ட்டு வாங்கணுன்ட்டு. அது சும்மா வேறு சின்ன ஷேராக வாங்கி போட்டிருந்தாலும் காசு இருந்திருக்கும் நேரத்துக்கு. ஒரு காலையோட நான் சரி அன்வாய் இப்ராஹிம்கிட்ட சொல்லி ஷேர் வாங்கணும்னா ரொம்ப லாஸில் போயிருக்கேன். இவங்களுக்கு கொடுத்தாலும் உனக்கு ஓட்டாக வரும், நீ அங்கே கொடுத்தனா உனக்கு ஓட்டு இல்லை, மக்களுக்கு காரி தான் துப்புவாங்கன்ட்டு. இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது சதீஷ். லைக் ஃபெல்டா 1 பில்லியன். ஃபெல்டா வந்து லாஸ். நீ பார்த்தனா ஃபெல்டா சொல்கிற எக்ஸ்கியூஸ் என்ன கேட்டிங்கன்னா மூய்புத்ரா. ஆமாம், ஃபெல்டா இஸ் வெரி ஹியூஜ் கம்பெனி தான் சதீஷ். அண்ட் உலகம் பூரா இந்த கிளாபா சைடு என்ன ஆல்மோஸ்ட்லாம். ஆமாம், மலேசியாவில் வந்து மலேசியாவில் ஒன்றும் இல்லை, இந்தோனேஷியாலையும் வச்சுருக்காங்க பாரு அவங்களோட FGV. ஸோ குளோபல் பாரு இப்போ அது ஃபெல்டா குளோபல் வெஞ்சர். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீனி என்னென்னமோ பெரிய லெவலில் இருக்குது சதீஷ். பட் ஸ்டீல் ஃபெல்டாவில் வந்து இதாகிடுச்சுன்னு 1 பில்லியன் சுந்தேகான்னு கொடுத்தாங்க. ரைட்டா? பெரிய கொடுத்தாங்க 1 பில்லியன். இப்போ சப்புரா சம்திங் ஃபிஷியால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில்? தி மீன்ஸ் நீ என்ன சொன்னா, இதெல்லாம் மாற்றுவோம், இது அந்த டிபேட்லேயே சொல்லிவிட்டு இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு இதெல்லாம் மாற்றோன்னு சொல்லி வந்துவிட்டு கிடச்சா நீயும் அந்த குப்பையில் தான் புண்டு உழப்பிக்கிட்டு இருக்கேன்னா பார்க்குறதுக்கு மக்கள் காசுல அது. அட் த எண்ட் நீ வந்து ஒரு தமிழ் பள்ளியை நீ கட்டுன்னு சொன்னால்
இந்த இதே சுங்காபக்காப் ஸ்கூலும் சரி, ஜிராம் தமிழ் பள்ளி பஹாங்லேயும் சரி, மற்ற தமிழ் பள்ளி கட்டு ஒரு புது பள்ளி, ஜஸ்ட் ஒரு 10 மில்லியன் 11 மில்லியன் ஒரு ஸ்கூல், அழகான ஸ்கூலை கட்டி கொடு, இப்போ உள்ள ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரி அழகாக கட்டி கொடு சொன்னால் அதை கொடுக்க முடியல. அதுதான் அதை போய்ட்டு கெஞ்சிக்கிட்டு பிச்சைக்காரமை சண்டை போட்டுக்கிட்டு அங்கே போய் வீடியோ செஞ்சுட்டு லாலாம் ஏறி போய் சீசனாக கிடக்குது. இதெல்லாம் கொடுக்க முடியல. ஒரு அவங்க என்ன சதீஷ் சம்திங் ராங்லா நம்மளால ஏற்றுக்க முடியல சதீஷ். இதுதான் டேவிட் நான் சொல்கிறேன். என்னது இந்த கவர்மெண்ட் வந்து நீ வந்து கார்பரேட் பெயில் அவுட் இல்லை, இது வந்து நான் விபுத்ரா இதுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறோம்னா, எங்களோட ஸ்கூல் டாடி 4 மில்லியன் நீ 5 மில்லியன் கொடுத்தாலே அவங்க வேலையை பாதி முடிச்சிருவாங்க, கட்டிட்டு வருவாங்க. ஒரு பட்ஜெட் இல்லை. அது வந்து அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ் அ எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் ஓன் கான்ஸ்டிடுவன்சி. ஸோ இட்ஸ் ஷேம்ஃபுல். அதுலேயும் வந்து சில பேர் இந்த மடானி ஃபேன் பாய்ஸ் எனக்கு ஏன் ஆத்திரம் வருது, நான் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து மரியாதை குறவாக இப்போ நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் பண்ண சொல்கிறீங்க, பூமி புத்ரா கான்ட்ராக்டர்ஸ் வந்து நொடிச்சிருவாங்கன்ட்டு 1.1 பில்லியன் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுற பப்ளிக் மணியை நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து 130 மில்லியன் பப்ளிக் டாய்லெட்டோட குறவுணும். ஸோ இது 100 மில்லியன் வரும். அது 30 மில்லியன் வந்து நீங்கள் வந்து இதுன்னு சொல்ல முடியாது, கடன். அது கடன் 100 மில்லியன் எங்கே இருக்கு? 1.1 பில்லியன். அதை விட 10 டைம்ஸ் நீ வந்து கூட கொடுக்குற. 10 டைம்ஸ் சரிங்களா, 10 டைம்ஸ் 1 பில்லியன் வந்து 100 மில்லியன் எங்கே இருக்குது, 1 பில்லியன் எங்கே இருக்குது, 1.1 பில்லியன். ஸோ இதை நம்ம கேட்டோமா, இன்னும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை, இது வந்து நம்ம கார்பரேட் இது வந்து இதனால் வந்து மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நத்திங் இல்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து தள்ளடவே இதெல்லாம் பெயில் அவுட் தருமா. இந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, 5 பில்லியன் பிஸ்னஸ் இருக்குது, 5 காசு உந்தவங்க இல்லை, மைனஸில் இருக்குது, 1.9 பில்லியன் ரூகியில் காமிக்கிறோம். ரூகி ஆயிடுச்சுன்னா சம்பளம் கொடுக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, ப்ராஜெக்ட் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு கவர்மெண்ட்காக நம்ம காசு எடுத்து கொடுப்போம் 1 பில்லியன். இல்லை இது வந்து அது கடன். நீ பூமி புத்திரா நீ கம்பெனிக்கு கடன் கொடுக்கு எனக்கு வழங்கல. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கே வரேன்டே, இது வந்து நம்ம நஜீப் சொல்கிறப்பே நம்ம செய்யாதன்னோ தான். என்னத்துக்கு வந்து போயிட்டு கசானா போயிட்டு இதில் தேக்குவாங்க, இந்த கம்பெனி தான் உழுந்துக்கிட்டு இருக்கேன். அப்பயே வந்து ஏன்னா உழுந்துச்சுன்னா இது வேஸ்ட் ஆஃப் மணி, அதுக்கே நம்ம வேணான்னு சொன்னோம். இப்போ நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அதே செஞ்சுருக்கலாமே. அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் இருக்கு. இவன் வந்து பேங்க் கொடுக்குற பேங்கே லோன் சர்வீஸ் பண்ண மாட்டான். யாரு இந்த சப்புரா கவர்மெண்ட்டுக்கு என்னத்தை சர்வீஸ் பண்ணுவான்ற நீ என்ன நம்பிக்கையில் நீ வந்து 1.1 பில்லியன் கடன் கொடுக்குற? அதுக்கு அட்லீஸ்ட் அது இருந்திருந்தா திருமாடிவே அந்த 1.1 பில்லியன் வந்து இப்போ அந்த 1 பில்லியன் வந்து நஜீப் சொன்ன இதில் வந்து வாங்கியிருந்தா அட்லீஸ்ட் வந்து அந்த assets will be back to the கசானா. அண்ட் கசானா வந்து பாட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா they can appoint new, அவங்க வந்து ஃபுல்லாக வந்து மாற்றலாம் எல்லாத்தையும். இப்போ என்னது அந்த ஒரு கம்பெனி வந்துச்சு, பேர் என்ன சொன்னீங்க, அந்த பிளாக் ராக். ஆமாம், பிளாக் ராக் வந்தோடனே அது எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, பெட்ரோலியம்க்கு எவனாச்சும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ட்ரம்போட பாலிசி ட்ரில் பேபி ட்ரில் தான். ஸோ மேபி அந்த மாதிரி வந்து இன்னொரு ஃபாரின் கம்பெனி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் சப்பூரா வந்து இது பண்ணுறதுக்கும் அட்லீஸ்ட் அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் நஜீப் செட் ஏர்லியர். இப்போ அன்வர் சொல்கிறதுனா எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. பட் ஐ சே ஆனால் நஜீப் சொன்னதில் வந்து அட்லீஸ்ட் மேக் சென்ஸ். அதனாச்சும் வந்திருக்குமே, அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு சம் ரிட்டர்னாச்சும் இருந்திருக்கும். கவர்மெண்ட் ஓன் லூஸ் பண்ணி இதில் வந்து அவன் கடன் கொடுக்கலன்னா போச்சு மொத்தமாக. ஸோ ஐடனோலா மக்களோட காசு மக்களுக்கு இதெல்லாம் நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கோயில் இந்த ப்ரீச்சர்ஸ் இஷ்யூ இதெல்லாம் வருதுன்னு எனக்கு தோணுது. இல்லை சில பேர் பார்க்குறவங்களுக்கு வந்து 1 பில்லியன் என்னன்னு தெரியாது. 1 பில்லியன் சொல்கிறாங்களே, 1 பில்லியன்னா 1000 மில்லியன், 100 கோடி 1000 மில்லியன் 100 கோடி. ஸோ 1000 மில்லியன் 1 பில்லியன் அது 1 பில்லியன்னா இனாஃப்லாம் நம்மளுக்கு. அதை வந்து 1000 பேருக்கு 1000 பேர் வராது ரேவே, 1100 பேர் 1.1 பில்லியன் ஆச்சா. ஆமாம், 1100 பேருக்கு வந்து நீ வந்து 1 மில்லியனாக கொடுத்துருந்தா 1100 மில்லியனாச்சும் உருவாக்கியிருக்கலாம். மில்லியனே உருவாக்கியிருக்கலாம். சரி, அப்போ 2 மில்லியனா நீ கொடுக்க போறேன்னா 550 பேர் மில்லியனரை உருவாக்கியிருக்கலாம். அது இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே. அந்த கான்ட்ராக்டருக்குலாம் கொடுத்துட்டு இவன் கம்பெனி சாத்தியிருக்கலாமே. அதுதான் அந்த கான்ட்ராக்டர்லாம் கொடுத்துட்டா அவன் 1 மில்லியன் கொடுத்துட்டு வேற ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பார்த்துங்க, நீங்களே போய்ட்டு செஞ்சீங்க ப்ராஜெக்ட், அவ்வளோதான். ரோடெல்லாம் பார்க்குற இடம்லாம் சந்தெல்லாம் அடைச்சிட்டு செஞ்சாலும் நீங்கள் கூலி இருக்காது ரோட்டில். இட்ஸ் a clear bailout, clear bailout. இல்லை என்ன பண்ணுறது, சம்டைம் ஜோக் சொல்கிறதா இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா அவனுங்க சின்ன பையன் பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு. இதை தான் உண்மை தான், டேட் பால் லாஜிக்காக தான் இருக்குது. இந்த 130 மில்லியன் மித்ராவில் கொடுத்தாங்க, என்ன நடந்துகிட்டுருக்கே தெரில. அதுக்கு 130 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு 130 மில்லியன் இந்தியன் உருவாக்கி இருக்கலாம் இந்த மாதம். இதே எத்தனை வருஷம், 10 வருஷத்தில் வந்து 1300 பேர், 100 மில்லியன்லாம் சாரி 100 மில்லியன் கடன், அதை அளவுங்க சேர்க்க விடாது. இந்த 100 மில்லியன் வச்சுக்க, 100 மில்லியன் 1000 பேர் மில்லியன் ஆக்கியிருக்கலாம். அந்த 1000 பேர் மில்லியன் ஆகி அவன் கடை திறந்து அவன் 4 பேருக்கு வேலை கொடுத்துருப்பான்,
அவன் யாருக்காச்சும் வட்டிக்கு விட்டுருப்பான் குறவா, அவன் மூலியமாக வந்து வட்டி வாங்கி எடுத்துருப்பாங்க. இந்த அளவுகிட்ட வர தேவையில்ல, இப்படியாச்சும் ஓட்டி இருக்கலாம் பாரு. என்ன பண்ணுறது நம்ம, இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இன்னொரு வழியில் யோசிச்சுமா, ஒரு பேசிக்கான யோசனை இது. பட் இதான் சதீஷ், என்ன பண்ணுறது. சரி சதீஷ், நம்ம கடைசி டாபிக் போகிறோமா, முக்கியமானது. சரி சதீஷ், இந்த தேதியை கூட மறந்துட்டேன். இன்னைக்கு இது 16 மார்ச் 16/7/7 சரி, இந்த 16 சேர்த்துமா 7, அந்தாண்ட வந்து என்ன மாதம் அது? 3ஆம் மாதம். 7/3 அந்த 7 யாருக்கு பார்த்தோன்னா ராயர்ன்ற ஒருத்தருக்கு. நான் தான் இந்தியன் தலைவர்ன்ட்டு அவர் மாறு தட்டி கொஞ்ச நாளாக பேசிக்கிட்டு இருந்தார். நான் இந்து என்டோமெண்ட் போர்ட் சேர்மேனு, நான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்கும், நான் வந்து எல்லாமே சரியாக பார்ப்பேன், அப்பப்போ பார்லிமெண்ட்டில் கத்துறது, தௌக்கிய பேக்கை தூக்குறது, இதெல்லாம் நினச்சி அந்த இதுக்கு வந்து உளுந்துச்சு பாரு ஒரு அரைச்ச 7 அரைச்ச. அது கொடுத்தது வந்து அவங்க சொந்த கட்சியில் உள்ளவங்க தான். நம்ம வந்து ஒன்றும் இல்லை சதீஷா, அது வந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த சாதாரண மக்கள் நீங்கள் பார்க்குறதுலாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும். பட் அந்த அன்னைக்கு விட்டா அரைச்ச வந்து அவங்க கட்சியில் உள்ள சேர்ந்தவங்களே, அவங்கள கட்சியில் உள்ள பேய் அரைச்ச பிராயருக்கு விட்டு ஓரமாக போய் உட்காருன்ட்டாங்க. கொஞ்ச நாள் சத்தத்தை காணும் வர, இல்லைன்னா இண்டாமன். ஏன்னா இப்போ சத்தம் போடாமல் இருக்காரு. என்னோட கேள்வி சோஸ்தெல்லாம் ஆளுங்க சொல்கிறது தான் நம்ம கேட்க முடியும் பாரு, நம்ம கட்சியில் இல்லை. ஆனால் இந்து என்டோமெண்ட் பண்ணுற ஒரு பொது சொத்து, அதை பற்றி நம்ம பேசலாம். அதை பார்த்தோன்னா இந்து என்டோமெண்ட் போர்ட்லேயே வந்து அவரோட சேர்மன்ஷிப் வந்து அதுக்கும் 7 வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி தான் நானும் கேள்விப்பட்டேன். அவருக்கும் வாழைப்பழத்துக்கும் இல்லைன்ட்டு. பட் அது எவ்வளோ தொழுக்கு தெரில. அது வந்து கொண்டாட வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். அப்படி நம்ம 2 வருஷத்தில் இந்த டிஏபி கவர்மெண்ட் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது அதாக தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த போட்டை காப்பாற்றணும் டிவி. ஆமாம், அந்த போட்டை காப்பாற்றணும். பின்னாங்க இந்து மக்களை காப்பாற்றணும். அந்த இந்து மக்களுடைய நலனுக்காக செஞ்சாங்க, வேற வழி இல்லை. அதுதான் வந்து எல்லாமே நினைக்கிறது. இன்றைக்கி வந்து பினாங்கில் நேஷ்னலில் அந்த தோல்வியை வந்து பினாங்கில் கொண்டாடுறாங்க சதீஷ். எஸ்பெஷலி டிஏபியில் உள்ளவங்க. ஆமாம், நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க பெரிய காரியம் செஞ்சிட்டோம். அவங்களுக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு சைனீஸ் ஃபோன் அடித்தாங்க, அங்கே பேர் திறக்கிறோம் இன்றைக்கி அப்படின்ட்டு. பட்டாசு கொளுத்துறோம். இல்லை, ஒரு 4 இடத்துல தப்பிச்சு வந்துட்டான் அவன், அதனால வந்து நாங்கள் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இது ராயர் தோதெல்லாம் தௌக்கியை ஜெயிச்சதை. அது அவன் பட்டாசுலாம் அடிக்கிறது இருந்தாங்க. ராயர் வெடிச்சு பட்டாசு வெடிச்சா அது பட்டாசுலாம் வெடிக்க தேவையில்ல. அது ரொம்ப பட்டாசு வெடித்து கொண்டாடணும் அவ்வளோ தேவையில்ல. அவ்வளோ பெரிய ஆளுலாம் அவ்வளோ அப்பா டக்கர் இல்லை. அது என்ன ஒன்று ஒரு வேஸ்ட்டாகிடுச்சு இத்தனை ஒரு காலகட்டத்தில். அவரோட ஃபெயிலியர்ஸ் நிறையா இருக்குது பாரு. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் பயங்கரமாக கொஞ்ச நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். பெரிய பத்தர் மான்மை தாடிலாம் வச்சுக்கிட்டு. அது வந்து என்னை கேட்டா சதீஷா, இது சொல்லலாமா என்ன தெரில, யாராச்சும் என்ன சொல்லுவாங்களான்ட்டு. முருகருக்கே பிடிக்கல அவர். நீ வந்து ஸ்ரீ தண்டாயத்து பாணி வாட்டர்ஃபால் இதுக்கு மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு நீ தலைவனா? டேய் சரியே இல்லைன்ட்டு காமிச்சார் பற்றியா சதீஷ்? சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த கர்மா, அந்த கடவுள் செயல் இருக்குது சதீஷ். இது கடவுள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா சதீஷ்? அந்த கர்ம வினைன்னு சொல்கிறாங்களா, அது வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுதான் விதை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுதான் அது நடக்குது. நம்ம கண்ணால் பார்க்குறோம் பாருங்க. நீ என்ன பண்ண, எங்களை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மனுஷன் வந்து போட்டை வந்து தலைக்கீழ மாற்றி வச்சவரை வந்து நீ பிடிக்கணும்னு சொல்லிட்டு எம்ஐசிசி வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அது ஒரு நாள் முழுக்க உட்காந்துருந்தாங்க. ஆமாம், ஃப்ராஃப் விட்டுதால அது பாலிட்டிக்கல் இதாக இருக்கலாம். அதெல்லாம் ரதத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒன்று. பட்டு இந்த பிள்ளைங்களுக்கு காசு கிடச்ச, இந்த வயசானவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணணுங்க, அந்த பிள்ளைங்களுக்குலாம் காசு கொடுத்தாங்க எடுகேஷனு. இவங்கெல்லாம் எஸ்பிஆர்எம் அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு விசாரணைக்கு நடத்தி கொண்டு போனீங்க. டே இது கருமாடாயா, என்னடா ராயர் நீ? இல்லை, அது உண்மை டேவிட். அந்த மக்களுடைய எவ்வளோ பேர் நான் பார்த்தேன் டேவிட், அப்பா அம்மா பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டு பேசாமல் பயந்துக்கிட்டு போகிறாங்க. நீ உண்மையிலே காசை கொடுத்தாங்களா, இந்த காசு வந்து நீ எங்கே கட்டுன, நீயா வந்து இந்த காசை வந்து உன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. அந்த பிள்ளைங்களாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சிங்க, அதுங்களுடைய பேமெண்ட். நாங்கள் உண்மையாக கட்டியிருக்கோம் அந்த காசை, இந்த காசை வந்து இதுலேருந்து தான் நீ கட்டுனேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறதுன்னெலாம் கேட்குறானுங்களாம். அந்த இதுதான் உண்மை, நான் ஏமாத்தலை அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க பயந்துருச்சுங்க. நீ பொய் சொல்லக்கூடாது, நாங்களாம் மிரட்டி அந்த மாதிரிலாம் செஞ்சு. அந்த சாமெல்லாம் சும்மா விடுமா உன்னை? நீ எங்களை என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நம்ம வந்து இதாக தான் வாழ்கிறோம், நமக்கு அந்த ஒரு இது கிடையாது. ஆனால் பப்ளிக் லைஃப்லாம் நம்ம இருக்கிறது, நம்ம பப்ளிக் லைஃப் நமக்கு வந்து ஒரு வி ஸ்டில் கேன் ஹெல்ட் அவர் ஹெட்ஸ் அப். நம்மளால் தலை நிமிர்ந்து இன்னும் நடக்க முடியும். இது வரைக்கும் நம்ம நினைச்சா என்ன சொல்லுவாங்க, அடிமை மாதிரி வந்து கை கட்டிக்கிட்டு தான் இல்லை, சண்டையை கொடுத்துட்டு வெளியே வந்தோம், இது வரைக்கும் சண்டையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம். ஸோ நம்மளால் தைரியமாக பேச முடியும். நீ
உனக்கு யார் உன் தவுக்கே இல்லைன்னா ஒருத்த மதிக்க மாட்டான். இல்லை நீ அவசரப்பட்ட எல்லாம் மதிக்கிறானுங்கல்ல. இப்போ தவுக்கே இல்லைன்னொன்னே சக்குன்னு இப்போ வந்து அந்த அந்த டிஏபி வந்து ஒரு யூனிக் பாரு. கோபிந்த் சிங் எப்படி இவ்வளோ ஹாய் ஓட்டு ஒரு பெரிய அந்த அனாலிசிஸ்க்கு வாங்க. அந்த கோபிந்த் சிங் வந்து திடீர்னு பார்த்தா அவர் ஹாயான ஓட்டு, தென் அவர் வந்து சேம்பியன் ஆக்குனது. அது சேம்பியன் ஆக்குனது வந்து அஃப்கோர்ஸ்லாம் டு ப்ளீஸ் இந்தியன்ஸ் சொல்லி, ஏன்னா இந்தியன்ஸ் சொல்லி அந்த 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 ரூபத்திலே இருக்காங்க பாரு. ஸோ இவர் வச்சிருவோன்ட்டு வேறு வழி இல்லட்டு, ஸோ அவருக்கு வந்து இந்தியன் சொல்லி மேலே வச்சுட்டாங்க. ஸோ இவருக்கு இப்போ வந்து இவர் வந்து அங்கே இப்போ பாய்ஞ்சிட்டாரு. கொஞ்ச நாளாக வந்து அந்த அவன் அந்த தௌக்கியோட பேக்கை தூக்கிக்கிட்டு தோம்பு தூக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அப்படியே மாற்றி இப்போ வந்து கோபிந்த் சிங் தோம்பு தூக்குறதும் இப்போ ரீசன்லியாக பார்க்குற சாவு பண்ணால சுற்றிட்டு இருக்காரு. அப்படியா? நீங்கள் என்னமோ வீடு இதமா பயங்கரமாக சாவு பண்ணாலே போகிறாரு. டேய் இதனால பொழப்பு, இது கேவலமான பொழப்பு. பரவாயில்ல, அது அவன் பொழப்பு பாரு சதீஷ். ஸோ இப்போ டிஏபி இதுக்கு வரும் சதீஷ். இன்னைக்கு நீ பார்த்தனா வந்து 2 இந்தியர்கள் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அந்த ஸ்டாண்டே இருக்கேன் பாரு. ஏன்னா என்னைக்கு வந்து ராம் கர்பாலும் சரி கோபிந்த் சிங்கும் சரி என்னைக்கு அவங்க பிறந்த சூறா காமிக்கிறாங்களோ இந்தியன்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம இந்தியன் சொல்கிறோம். இல்லை வேற என்னாச்சும் வச்சு இந்தியன்ஸ் செய்கிறீங்களா? அந்த ரேட் இந்தியன்ஸ்னால் அது அமெரிக்கா பாரு. இங்கே இந்தியன்ஸ்னால் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான் இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி தானே சதீஷ்? ஏதோ தப்பு சொல்கிறேன்னா நீங்கள் திருத்தலாம். பட் அதில் வந்து பிறந்த சூறாவில் வந்து இந்தியன்ஸ் எனக்கு போட்டிருப்பாங்க. அகமா வந்து கிறிஸ்டியன் போட்டாலும் சரி இந்து போட்டாலும் சரி கீழே வந்து இந்தியன்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ அவர் காமிச்சிட்டாங்களா சிஇசி சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் வந்து டிஏபியில் வந்து 4 பேர் இருக்காங்க, நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஆமாம், 2 பேர் லைன் பஞ்சாபி தானே? பஞ்சாபி தான். இல்லை அவங்கள பஞ்சாபி தானே சொல்லுவோம். பஞ்சாபி தான். இல்லை அன்னைக்கு கூட ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. நீங்கள் அவங்கள பஞ்சாபி கூப்பிடாதுன்னு சொல்லி இன்னொரு வங்காளி சொன்னாங்க என்கிட்ட, நீ பஞ்சாபின்னு கூப்பிடக்கூடாது, அவங்க பஞ்சாபியில் அவங்க என்னமோ சொல்கிறாங்களா சுற்றி ஒரு பெரிய குழப்படியாகவே இருக்குது. பஞ்சாபிஸ் பெங்காலிஸ் வேற, குஜராத்திஸ் வேற. பங்காளின்னு சொல்லக்கூடாதான், பஞ்சாபி. பங்காளி வந்து பங்களாதேஷ். அந்த ஆர்கியூமெண்ட் தான் வந்துச்சு. பஞ்சாபி சொல்லலாம் நீங்க. ஏன்னா நம்ம சும்மா எப்போதும் வந்து ரொம்ப வேர்ட்ஸ் பாய்க்கிறது பங்காளின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பங்காளின்னு சொல்றோம்னா அவங்க எல்லாம் பஞ்சாப்லேருந்து வந்தவங்க வந்து கல்கட்டாலேருந்து வந்தாங்க. நம்மளாம் வந்து சென்னையிலேருந்து அந்த ஒரு கப்பம் வச்சுருந்தாங்களா, நம்ம ஆளுங்களாம் அப்படியே வந்தாங்க. அவங்க பங்காளில் வந்தாங்க. ரஜுலா. ஸோ நீ பார்த்தனா இவங்க 2 பேர் வந்து பிறந்த சூறா காமிச்சாவணும்ல. அப்புறம் சிம்பிள் தானே சரி. நான் இந்தியன்லாம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டாவே நம்ம மூஞ்சில் வந்து கரிய பூசின மாதிரி. கறி இல்லை, பழைய தாத்தா லோரியோட புகை பின்னால் அடிக்கலாம், அங்கே போய் மூஞ்சி வச்சுக்க வேண்டியதான். ஏற்றுக்கிறியா நீ? ஆமாம், அப்படி சவால் வரையா? தாத்தா லோரி பழைய லோரி ஓடுதுல, லோரியான் தூளாம் அதோட அட்ஜஸ்ட் பைப்பை தூக்கி மூஞ்சில் வச்சுக்க வேண்டியதான். நம்ம ஆட்டோமேட்டிக்காக கருப்பாயிரும். கறியெல்லாம் பூச தேவையில்ல. அந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கும். அதை காமிச்சிட சொல்லு. நீங்களே அதில் என்ன வேடிக்கையான பாட் பார்த்தனா, நம்ம இந்தியர்கள் இருக்காங்களே, உண்மையான இந்தியர்கள், தெலுங்கராக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், இவங்களாம் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம்னா, இப்போ நம்மளாம் இருக்கலாம். நம்மளாம் வந்து இந்தியர்கள், தமிழர்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நம்மளாம் இந்தியர்கள் நம்ம சொல்லிக்குவோம். ஓகே, ஸோ இந்தியர்கள் இவர்களே அவங்கள பேக்கப் பண்ணுறாரு. இவன் இந்தியன், அவன் பிறந்த சூறால இந்தியன்னு போட மாட்டானுங்கடா, ஒரு காலம் போடான்றானுங்க. என்னை வந்து பஞ்சாப் போடு இல்லை லைன் போடுன்றானுங்க. அந்த இந்தியன்ஸ் வார்த்தையே வேணான்ட்டு போகிறாருங்க. அதுதானே சதீஷ் ஆர்கியூமெண்ட். நம்மளுக்கு வந்து இதே சம்சேர் சிங் இருக்கான் சதீஷ். நம்ம ஏன் என்னால் இந்த இவ்வளோ அழுத்தமாக என்னால் பேச முடியுதுன்னா அந்த சம்சேர் சிங் ஒருத்தர் இருக்கான். ஏன்னா அவனு சொல்லிட்டானே, நான் என்ன இந்தியன்னு கூப்பிடாத, நான் பஞ்சாபி தான், அதே தான், நான் பஞ்சாப்னுட்டான். என்ன எப்படி நீ இந்தியன் சேர்த்துக்க முடியும்? நாங்கள் பஞ்சாப், நாங்கள் இந்தியாவிலே சேர்றதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு பதவி கொடுத்து இந்தியன்ஸோட பதவி கொடுக்க மாட்டேன், நான் இந்தியன் சொல்லிக்கிறேன். அந்த நிலைமை தான் அங்கே இந்தியன்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து 2 இந்தியன்ஸு, 2 பஞ்சாபிஸ், 2 மலாய்க்காரங்க. எப்படி இருக்கு பத்தியா? மலேஸ் 2, பஞ்சாபி 2 தமிழ். இது சபா சரவாலா, சபாக்கு 2, இதுக்கு 2, சபா 2, சரவா 2. பட் ஆனால் அங்கே வந்து இவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த இது இல்லை, நேட்டிவ் சபா இல்லை, மோர்டி இல்லை. இந்த வாட்டி சைனீஸ் தான் அந்த வாட்டி. ஓகே, மற்றதெல்லாம் சைனீஸு. இது நார்மல்லா டிஏபியில். இது வந்து ஒரு பெரிய அதிசயமாக பார்க்க தேவையில்லை. பட் இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தோன்னா, இதில் முக்கியமானது வந்து லிம்கானிங் போட்டி. அவன் குடும்பத்தை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர் போச்சு. 2வது அந்த டெபுட்டி மினிஸ்டர்லேயே வந்து யார் பார்த்தோன்னா குலசேகரன் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளை வந்து தாத்தா லோரி பின்னால் எஸ்எப் மூஞ்சா காமிக்க கட்டுமே நம்ம வெளியாயிரும்ன்ட்டு. எப்படி இருந்தாலும் அவர் நின்றுருந்தாருன்னா அவர் நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையாயிருக்கும். பட் இதே லேட்டு தான்.
நீனா பார்க்க போனால் முன்னே நின்று இப்போ பார்க்க போனால் சூடு சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட சேவை போதும் டிஏபியில் நான் நிற்கல சொல்லிட்டு இப்போ நீ ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ இருக்காங்களே யார் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் எம்பிங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். அவங்களால செய்ய முடியுதோ செய்ய முடியல அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடணும். இதுதான் கெத்தா விளையாடுறதுக்கு ஒரு இது. நான் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பொலிட்டிக்கல் லைஃப்லேருந்து வெளியாகிறேன்ட்டு. ஆனால் அதை செய்ய மாட்டான். அப்படி கெத்தா இருக்கிறா இருந்திருந்தா மினிஸ்டர்லேருந்து வந்து டெப்யூட்டி மினிஸ்டர் இறக்குறது எடுக்க மாட்டானுங்களா? இல்லை, அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு பார்த்தேன்னா சதீஷ், இவர் வந்து திம்பலான் மந்திரி உண்டாங்க. ஆமாம், இந்த திம்பலான் மந்திரி உண்டாலும் எஸ்எக்ஸ் ஏஜி நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாய் லாஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. சட்டத்திட்டம் வந்து சரியா நீ ஏஜி ஏஜி செய்யலைன்னா இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் இருக்கும், ஏன் இது வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு. அந்த வேலையில் பார்த்தோன்னா இந்த 1000 ரெப்போர்ட் 800 ரெப்போர்ட் பண்ணாங்கல்ல, இப்போ வந்து NFA போட்டாங்கல்ல, இதை கேட்கறது கூட உனக்கு வக்கில்லை. அதெல்லாம் பார்க்க போனால் நீ வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். இந்தியன்ஸுக்கு பிடிச்சிக்கலே ஆகணும். ஏன்? ஆமாம், கொஞ்சம் உன்னையே தான் சொல்கிறேன். இந்தியன்ஸ் குலசேகரா உன்னை பிடிச்சிக்கல. ஏன்னு தெரியுங்களா? இது தெரில, நம்ம மேபி நம்ம வேர்ட்ஸ் இதாக இருக்கும், அதெல்லாம் சில பேர் பார்க்குறவங்களுக்கு என்னடா அப்படி பேசுகிறானுங்கன்ட்டு. பட்டு இத்தனை உண்மை தானே, எல்லாத்தையும் கேட்குறேன். அது உண்மை தானே. அவன் மேலே NFA பண்ணியிருக்கான் ஏஜி. போலீஸ் ஓட்டுறோம், போலீஸ்னு டக்குன்னு சொல்லிடுவானுங்க, கேடிஎன் மினிஸ்டர் சைஃபுடின்னு சொல்லிடுவாங்க. இல்லை ஏஜிக்கு பேச்சு, NFA பண்ணுறது ஏஜி. இந்த தச்சு ஓகேலா பரவாயில்ல, NFA நோ ஃபர்தர் ஆக்ஷனில் வச்சுருக்கோம் ஃபைலன்ட்டு, ஏன்னா எனக்கு சார்ஜ் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் நீ டெபுட்டி லா மினிஸ்டர், நீ லா மினிஸ்டரா இருக்க, இதை பத்தி பேசவே இல்லைல்ல. நீ வந்து டிக்டாக் செஞ்சுக்கிட்டு இருக்க. அதுதான் டிக்டாக். இந்தியாவில் போயிட்டு கமலஹாசனை பார்க்கறது, ரஜினிகாந்தை கண்டுபிடிக்கிறது, இதுதான் மினிஸ்டர் போஸா? அது டிபேட். இதோட என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே ஒரு தன்மானம் உள்ள தமிழனா இருந்திருந்தா சிஇசி பத்தி நம்ம பேசுறதுக்கு பதில் காத்திரத்தில் எங்கேயோ போறோம். அது எங்கே இல்லை, சிம்பிள் டிபேட். நீ சிஇசி நிக்கல, ஓகேலா. இந்த ஒரு காலகட்டத்தில்னாச்சும் தமிழனுக்கு நீ எதனாச்சும் இந்த சமுதாயத்தை வந்து நீ வந்து எப்படி நினச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. உனக்கு முக்கியம் வந்து உன் தவுக்கி. நீ வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தெரியுமா, ஐம் ப்ரொட்டஸ்ட் ஐம் ரிசைனிங் நீ சொன்னா அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்லாம். அவனை அதை செய்யறதுக்கு வக்கு இல்லை. இது யார் செஞ்சா சொல்லுங்க? 2007 2008 வந்து இந்த IAC அரெஸ்ட் வந்து அப்போ ஒன்று நடந்துச்சு பாருங்க. ஜாயிட் இப்ராஹிம் வந்து செனட்டர் அண்ட் த மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் ரிசைன் பண்ணாரு. டேவிட், இந்த IAS இது வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ், ஐ ரிசைன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து வந்து ஜாயிட் இப்ராஹிம் பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல. நீ இப்போ வந்து அதை வந்து குலசேகரன் எதிர்பார்க்குறேன். செய்ய மாட்டாங்க, நமக்கு தெரியும். அது வெக்கமானோம். ஜாயிட் இப்ராஹிம் வந்து என்னத்தான் வந்து சீனி சாப்பிட்டு நிறையா என்ன சொல்லுவாங்க, ஒரு இதாக இருந்தால் கூட, ஏன்னா கிளாந்தானிஸ் வந்து ஃபுட்டில் எல்லாம் சீனி தான் சாப்பிடுவாங்க பாருங்க. அப்படி இருந்தால் கூட உப்பு நிறையா போட்டு சாப்பிட்ருக்காங்க, சூடு சொரணெல்லாம் இருந்திருக்கு. அவங்களோட கொள்கைக்கு இதுன்னு தூக்கி போட்டு வராங்க. இது நமக்கு தான் தெரிஞ்ச கதையாச்சே. சீனனோட வேணாம் சொல்ல. சரி, ரொம்ப 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 வேணாம் சதீஷ். இவங்க பேசுகிற ஆத்திரம் வருது, ஏன்னு தெரில. வாழை பிடிச்சிக்கிட்டு போகிறவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ஏதோ பேச போய் எங்கேயோ வந்து நிற்கிது பாரு. சரி சத்தி, அந்த சிஇசிக்கு வரும் சதீஷ். அதனால தான் அவர் நிற்கல, தோக்க போகிறோன்னு தெரிஞ்சுதான். ஆமாம், சேஃப் ஃபேஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆயிரே முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன இப்போ முடிச்சு. இப்போ இதில் வந்து இன்னொரு நான் எதிர்பார்த்தது என்னென்னா, கணபதி ராவ் சான்சஸ் ஹாயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட்டு நான் அனாலிசிஸில் பார்த்தேன்னா 2 கேம். அது என்ன வேணால் நீங்கள் டினை பண்ணிங்க, கேம் இல்லை இதை வேணால் டினை பண்ணிங்க. நீங்கள் கேமில் இருந்த ஆள் தானே, கம்பம்பர் கேமில் இருந்த ஆள் தானே. சரி, அந்த கேம் பார்ப்போம் சதீஷ். இந்த கேம் பார்த்தோன்னா, ஒரு கேம் வந்து என்ன, அந்த பெரிய கேம்ல அது அதில் வந்து காக்கோமேங்கு, ஆந்தனி லோக்கு, ஸ்டீவன் சீமு, தென் இந்த ஜோஹரில் வந்து ரொம்ப பேர் காமிச்சிக்கல. ஆமாம், இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்லட் ஆகிட்டாங்க. ஏன் அவங்க காமிச்சிக்காத ஒரு காரணம் பார்த்தோன்னா, இது வந்து 2008 வந்து அவங்க அந்த ஐ மீன் இதுக்கு முன்னாடி 22 வந்து காமிச்ச வச்சு அது வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்து விட்டுச்சு. ஸோ அவனுங்க வந்து மார்க் பண்ணிட்டானுங்களா, இவங்களை முடிக்கணும்ன்ட்டு. ஸோ பேட் ஏன்னா குவானிங் வந்து சேர்மேன் ஆனோன்னா இன்னொல்லாம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து யாரும் காமிச்சிக்கல. பட் இதில் காமிச்சது இந்த 3 பேர் வந்து கிளியராக காமிச்சாங்க. ஸோ காமிச்சிட்டாங்களா எங்கள் கேமு. இது 2-3 வாட்டி முயற்சி பண்ணாங்க பேசுகிறதுக்கு, நீ வித்ட்ரா பண்ணிட்டான்ட்டு. பட்டு இதில் வந்து நீ பார்த்தனா லிம்கானிங் வந்து என்னென்ன பார்த்தோன்னா, டூ ஓ டாய் தெரியுமா? அது நம்ம இப்போ போயிட்டோம். ஆமாம், டூ ஓ டாய்லா எப்படி இருந்தாலும் போகிறோம், தெளிச்சிட்டுமா உள்ளுக்கு உட்காந்துருப்போன்ட்டு. ஆமாம், ஸோ இதான் டீலிங் போகிறேன். இது அவன் தைரியமாக உள்ளுக்கு வந்துட்டான். ஆனால் பட் இந்த வாட்டி இந்த டிஏபி எலெக்ஷன் பார்த்தோன்னா வெரி வெரி ஹைப்பான ஒரு ஹாட் டெம்பரேச்சரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, அந்த செல்சியஸ் வந்து வெரி ஹையாக இருந்துச்சு.
ஸோ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க பாரு. ஆமாம், அவங்க பொலிட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நல்லா வேலை செஞ்சுருந்தாங்க. கிரவுண்டில் போய்ட்டு எல்லாம் வேலை செஞ்சு மேக் ஷுர் இவன் இருக்கக்கூடாதுன்னு. நான் வந்து ஃபியூ லிஸ்ட்டை பார்த்தேன். நான் அஃப்கோர்ஸ்லாம் நம்ம வந்து டிஏபியில் இல்லை, ஈவன் இல்லைன்னா கூட நம்மளோட நண்பர்கள் வந்து எல்லாமே நண்பர்கள் தாங்க. ஆமாம். ஸோ நம்மளோட உதவியும் தேவைப்பட்டுச்சு பாரு. சில இடத்துல ஓட்டு இந்தியன்ஸ் ஓட்டு இது மாற்றணும், அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. நம்மளும் வந்து அந்த அப்போ தான் அந்த லிஸ்ட்லாம் பார்த்தேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தேன் நான் சதீஷ், எல்லா பேர் கோவிந்த் சிங் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. லிம்கானிங் பேர் வந்து ஒரு இதில் இருக்குது, ஒரு இதில் இல்லை. ஆனால் லிம்கானிங் பேர் அங்கே இல்லைன்னா அவன் தங்கச்சி பேர் இல்லை. ஆமாம். இந்த மீன்ஸ் என்னென்னா அவங்க வந்து பேக்கேஜாக போயிட்டானுங்க, இந்த ஃபேமிலி வந்து முடிச்சிடணும் அதான். பட் முடிச்சிருப்பானுங்க. ஆனால் லிம்கானிங் முடிக்கிறது இஸ் நாட் ஈஸி. நம்ம அந்த டைமில் பார்த்தோம் இது முடிக்க முடியுமான்ட்டு. இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஏன் ஈஸி இல்லைன்னு பார்த்தோன்னா இவன் வந்து லேஸ் பட்டவன் சதீஷ். ஸோ இவருக்கு வந்து ஒரு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இந்த மாறினது வந்து நானே ஆச்சரியமாக பார்த்தேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்காக இருந்துச்சு, உனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. நீ சொன்ன இருக்காதெல்லாம் செய்யுங்க உட்காந்துருக்கான் அவன் போயிருக்கான்னு பார்த்தான். பட் உண்மையாக பார்த்தா அவன் சேஞ்ச் கேம். ஸோ அதெல்லாம் வந்து ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி, ஏன்னா 100 ஓட்டு வித்தியாசம் தானே, 150 ஓட்டு. இந்த 150 ஓட்டு பேர் இருந்துச்சுன்னா இவன் இல்லை. ஆனால் அவன் பேர் தானே வச்சுக்கேன், அப்படியே முடிச்சிருப்பானுங்க. அது அந்த சாப்டர் முடிச்சிருப்பானுங்க. ஸோ அவனுங்க பார்த்தானுங்க இந்த வாட்டி நீ பார்த்தனா ஒரு இம்பேலன்ஸான ஒரு சிசியில் வந்து ஒரு என்ன சொல்லுவோன்னா அந்த லீடர்ஷிப் சொல்கிறேன். எனக்கு இதில் இல்லை, லீடர்ஷிப்பில் பார்த்தோன்னா ஒரு யங், ஒரு மீடியம், 2 மீடியம், ஒரு யங். அது அந்த இது வந்து ஒரு நியூ ஜெனரேஷன் மாதிரி இருக்குது. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, என்னத்துக்கு தூக்கி இவனை இன்னும் எப்படின்னா ஓனாய் தூக்கி கைலிக்குள்ள ஒட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பாரு, பழமொழி இருக்குது பாரு. அந்த மாதிரி திருப்பி போன வாட்டி ஒரு வாட்டி செஞ்சாங்க. போன வாட்டியோட வந்து முடிக்கிறதுக்கு போயிட்டானுங்க. ஆனால் 2 பேரும் ஒரேடியா முடிப்போம். அப்பா வந்து அழுந்து இவங்க தான் கண்ணீர் விட்டுருவாங்களே, கண்ணீர் விட்டு தூக்கி போட்டாங்க உங்களுக்கு. போட்டோன்னே சக்குன்னு பார்த்தா சேர்மேன் கொடுப்போம், ரொம்ப பேச மாட்டாருன்னு. பட் அந்த சேர்மேனோட பொசிஷன் வந்து இப்போ இவர் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து முடிச்சிடணும்னு நினச்சிட்டானுங்க. பட் வந்து ஓனாய கைலிக்குள்ள விட்ட மாதிரி தான் கதை. தூக்கி அட்வைசர் போட்டு மேல பேரும் அவர் வச்சிருக்காருங்க. அப்புறம் தான் வருது பேரு. அது வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு மரியாதைக்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு மரியாதைக்கு போட்டிருக்காங்க, பேர் மேல கொடுத்துட்டானுங்களா. ஓகே. பட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம போயிட்டு கான்ஸ்டிடியூஷனை பார்க்குறோமோ இல்லையோ, பட் இந்த அனாலிசிஸ் பண்றாங்களே, ஒரு அனாலிசிஸ்ல பார்த்தேன். You are elected in the CEC, State Executive Committee. பட் எப்படி வந்து அட்வைசராக போக முடியும்? நீ வந்து நீ எலெக்டடாக இருக்க, எலெக்டடு அதே நீ வந்து எலெக்டட் எடுத்துகிட்டு யாராச்சும் ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆளை வந்து அட்வைஸ் பண்ணணும். நார்மலாக வந்து என்ஜிஓஸில் அப்படி தான் இருக்கும். நம்ம என்ஜிஓஸில் ப்ரொஃபஸர் வந்து பண்ணவங்க பேட்ரனாக இருப்பாங்க, இல்லை அட்வைசர் இப்போ நீ அட்வைசராக இருப்பேன், இனிமேல் அட்வைசராக போடுவோம். ஏன்னா நீ வந்து பொசிஷனில் இருக்க மாட்டேன், அந்த லைனப்பில் இருக்க மாட்டேன், இல்லைன்னா அந்த கமிட்டிஸ் அந்த ஸ்டேட் கமிட்டி ஏஜிகேயில் இருக்க மாட்டேன். பட் இங்கே யூனிக்காக இருக்குது எடுத்து போட்டிருக்காங்க. அதை நம்ம கூட கண்ணுக்கு அர்த்தமாக அதை பார்க்கல. பட் அனாலிசிஸ் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு கேன் திஸ் ஹேப்பன்? எந்த கான்ஸ்டிடியூஷனில் எந்த இடத்துல போட்டிருக்கு? நீ இந்த கமிட்டியில் இருந்துட்டு நீ வந்து அட்வைசராக போகிற. தட் மீன்ஸ் யூ கேன் ஓவர் ரோல் எவ்ரிபடி. எல்லாத்துக்கும் நீ வந்து எல்லாத்துக்கும் உன்னோட அட்வைசர் அங்கே வைக்கலாம். பேசிக்கலி அதுதான் பேசிக் பாரு. ஏதோ ஒரு இஷ்யூ வந்து அட்வைஸ் கேட்குறோம், அதை வந்து நார்மலாக யாரை அட்வைஸ் கேட்கணும்? கமிட்டியில் மீட்டிங் வச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு மீட்டிங்ல இருந்தவர் அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ அவன் மேனிபுலேட் தான் பண்ணுவான். இல்லாஜிக்காக தான் இருக்கு, மேனிபுலேட் தான் பண்ணுவான். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து ரைட் டேவிட். அட்வைசர்ன்ற ஒரு போஸ்ட் வந்து சில கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். என்னன்னா he can attend the meetings on the invitation. ஆனா இதுல வந்து நீ CEC member, that means you will attend all the meetings. That means yes, decision எடுத்தோனே நீ அட்வைசரா வர, அதுல அட்வைஸ் பண்ற. that means something wrong தானே. என்ன சதீஷ், என்னல்ல இது யாரும் கேட்க மாட்டீங்க டிஏபி லெவலில் வைக்க. அது வித்தியாசமா இருக்கு. இது என்ன இப்போ பேசுகிறோம் பாரு. இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து they want to give him a face லாம். அஃப்கோர்ஸ்லாம் அதுக்கு செஞ்சுருக்காங்க. ஃபேஸ் நீ கொடுக்கலாம், அதை நீ அவன் வெளியாக்கிட்டு நீ செஞ்சிருந்தனா வேற அவன் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு நீ செஞ்சிடக்கூடாது. யூ ஷுட் பி ஜஸ்ட் நார்மல் சிசி மெம்பராக இருந்திருக்கணும். பட் இஸ் இட் பாசிபிள் சேலஞ்ச்? அந்த மெம்பர்ஸ் தான் சேலஞ்ச் பண்ண முடியும். பண்ணலாம் தானே? பண்ணலாமே. எப்படி சார்? கணேசன் சார்
பண்ணலாம் அதெல்லாம் செய்ய சொன்னமா செஞ்சுருவாங்க. ஓகே, எப்படின்னா அது வந்து செய்யலாம் டேவிட். அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த 5th ஜெனரேஷன் லீடர்ஷிப் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறானுங்களே. பட் இது வந்து முழுக்க இதோட பெரிய ஸ்மூத் ஆப்ரேட்டர் எல்லாம் எந்திரி லோக்குன்றாங்க. எந்திரி லோக் கிடையாது, செஞ்சது முழுக்க வந்து காக்காமிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வச்சு பார்த்தீங்க தானே, கோபின் கை கொடுத்துட்டுங்க வந்து இங்கே கை கொடுக்க போகிறப்ப அவன் தெரியாமல் திரும்பிக்கிட்டாங்களா, சக்குன்னு இவனு கொடுக்காம போயிட்டான். அந்த மீன் வெரி ஆப்வியஸ். கை கூட கொடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 2022 அவங்க அப்பாவை போயிட்டு பார்த்து சொன்னது எலெக்ஷன் இதை நீ வந்து வித்ட்ரா பண்ணுன்ட்டு காக்காமிங். அண்ட் தங்கச்சிக்கிட்ட சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த மீட்டிங் நீங்கள் இல்லை, ஏன்னா நான்லாம் வந்து அடுனா இருந்தப்போ எல்லாத்தையும் மீட்டிங் கூப்பிட்டாங்க. பினாங்கில் வந்து வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இஃப் கிட்ஸ் யாங் ஸ்டெப் டவுன் யூ வில் பி த பிகெஸ்ட் பெனிஃபிஷரி. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த பதவி முக்கியமாக, எங்கள் அப்பா வெளியாகி தான் நான் அந்த பதவி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அழுந்து ஒரு ட்ராமா போட்டு. ஆனால் நீங்கள் அப்பயும் தெளிவாக இருந்தீங்க, இந்த குடும்பத்தில் இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கொடுக்கவே இல்லை உங்கள் சைட்டெல்லாம். அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா பரவாயில்ல, சரி வடவே அடிஸ்லாம் அவங்க அப்பா இது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். அதான் உண்மைதான் பண்ணாமல் இருந்ததா கூட இதாக இருந்திருக்கோம். பரவாயில்ல, ரைட்டு தான். நம்ம அவனுக்கு பிடிக்காது, அவனை எனக்கு பிடிக்காது. அது உங்கள் லிஸ்ட்டு வேற அவனுக்கு வந்து லீக் ஆகிருக்கு, இது டேவிட் லிஸ்ட்டில் இல்லைன்னு கேட்டாங்களா அப்பயே. அப்போ நம்ம சொன்னோம் இல்லை இது வேறு யாரும் சும்மா கிளப்பி விட்றாங்கன்னு சொல்லிட்டோமே. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து 5th ஜெனரேஷனல் இதுன்றாங்க. இதில் என்னென்ன டேவிட் இந்த அனாலிசிஸில் நான் என்ன பார்க்குறேன்னா, டிஏபி வில் கெட் வீக்கன். இல்லை, வீக்கெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இல்லை எப்படி நம்ம பார்க்கலான்னா ரெண்டுமே பார்க்கணும். சைனீஸ் கம்யூனிட்டி வந்து எப்படி பார்க்குறாங்க பார்க்கணும். இது MCA 0.2 பார்க்குறாங்களான்னு. ஓகே, MCA 2வது பார்க்குறாங்களா, 2.0 பார்க்குறாங்களான்ட்டு. MCMஐயே இன்னொரு கட்சி இது அப்படி தானே பார்க்குறாங்களா பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மிலே கம்யூனிட்டியில் வந்து அதை வேறு மாதிரி ப்ரோக்ரெசிவாக கொண்டு போகிறானுங்க. இந்த லீடர்லாம் பார்த்தா ப்ளீஸ் பண்ணுறாங்க. மிலேன்னு காமிச்சிக்கிட்டு மிலாயில் பேசுறது, அந்த ஃப்ளூவன்ஸ் மிலாய் பேசுறது, தென் வந்து யூனோ அந்த மாதிரி அந்த தோற்றத்தை கொண்டு போயிட்டு அம்னோ கூட பாஸ் இப்போல்லாம் அம்னோ கூட அப்படியே லிங்க் பண்ணிவிட்டு அப்படியே பேர்லாம் அவங்க முயற்சி எடுக்கிறாங்களா, அந்த மிலே சென்ட்ரிக் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ அளவுக்கு மிலேஸ் இல்லாதவங்க இந்தியன் சைனீஸ் பார்க்குறாங்க தெரில. எஸ்பெஷலி இந்தியன்ஸ் நம்ம பார்க்குறது என்ன பார்த்தா இது இப்போ தெரியுது ஆட்சி இப்போ தான் முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா எந்த சைனீஸ் எம்பியோ சரி, எந்த சைனீஸ் மினிஸ்டரோ சரி, டெபுட்டி மினிஸ்டரோ சரி, கட்சி உள்ள சிஇஸில் உள்ள சைனீஸ் மெம்பர்ஸ், டாப் லீடர்ஸு சைனீஸை இந்த டிஏபியில் வந்து இந்த கோயில் பத்திரகாளி தேவி ஸ்ரீ கோயில் பத்திரகாளி கோயிலுக்கு யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல. இவன் சொல்லிடுவாங்களே, மினிஸ்டர் சொல்லிடுவாங்களே, ஏன்னா அவர் வந்து டிஏபியா இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இது ஒரு டிஏபியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, டிஏபியா நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஓகே, மேபி அட்வைசர் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இப்போ தோத்துட்டு அது அட்வைசர் ஒன்றும் பண்ணல போக்கு, மீட்டிங் ஒன்று கூப்பிடல போக்கு. இல்லைன்னா அட்வைசர் வாயை திறந்துருப்பாரு. இப்போ வந்து எலெக்ஷன் மாறி போயிருந்துச்சு வச்சுக்கோங்க, நேரம் வாயை திறந்துருப்பாரு. அந்த ஸ்டேட்டு அந்த கட்சியோட எலெக்ஷன் வந்து அடுத்த வாரம் நடந்துச்சுன்னா நேரம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, ஏன்னா இந்தியன்ஸ் ஓட்டுவாள்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போகுது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா? இல்லை, டிஏபி வந்து வேறு அலினேஷனாக போகிறாங்க, அலினேஷன் பண்ணிட்டாங்க அவங்க. நாங்கள் வந்து மலேசியன் சென்ட்ரிக் அந்த மாதிரி கொண்டு அந்த ஒரு இதில் போயிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு, குட் எடுத்துக்கிட்டோம்னா டிஏபிக்கு. ஆமாம், அப்படி தான். ஏன்னா அந்த பவர் மெயின்டைன் பண்ணலாம் அதுன்னு அந்த ஒரு பார்வை. பட் அதே டைமில் சதீஷ் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இதுக்கு அந்தாண்ட வந்து இந்தியர்கள் வந்து பயப்பட தேவையில்லை. எஸ்பெஷலி எடுகேஷன்னு நான் நினைக்கிறேன். எடுகேஷன் நீங்கள் உங்களுக்கு எடுகேஷனில் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் பத்தலை, ஸ்காலர்ஷிப் போகலாம். இன்டர்நேஷ்னல் செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் காலேஜ்லாம் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸு உங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு, லோக்கல் யூனிவர்சிட்டி காசு, இதெல்லாம் வந்து முன்ன வந்து எல்லாம் வந்து நம்ம யாரை நோக்கி போவோம்னு பார்த்தா MIED மலேசியன் இந்தியன் எடுகேஷன் ஃபவுண்டேஷன், மாஜு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, அது வந்து MIC கீழே இருக்குது. ஸோ அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட கெப்பாசிட்டியில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நோக்கி இனிமேலே போக தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு நாள் வந்து MIC குறை சொல்லிட்டு இருந்த எல்லாமே இனிமேலே வந்து P.Pattu எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் வந்து திறந்துட்டாங்க. டிஏபியில் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, மில்லியன் கணக்கில் இனிமேலே இருக்கும், தாராளமாக நீங்கள் வந்து
யாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா வெரி ஈஸி. பி பட்டு, கஸ்தூரி பட்டு அங்கே இருக்காங்க, அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து அருள், அவர் வந்து நம்ம அந்தோனி லாக் பேக்கு தூக்குவார். அவர்கிட்ட நீ சொன்னீங்கன்னா அந்த பேக்கில் பணமும் இருக்கும். ஃபவுண்டேஷன் மூலியமாக உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பண்ண. என்ன கட்சியோட வைஸ் பிரசிடென்ட் போயிட்டு நீங்கள் பேக் தூக்குறாருன்ட்டீங்க? அவர் அங்கே வந்தது அவரோட கேப்பபிள் வந்து நான் அவருக்கு தெரியும்ல. பேக்கு தூக்குறாரு ரொம்ப குறைச்சி சொல்கிறீங்க, வேற சொல்லணும். தோம்பு வந்து ராயரோட பேக்கேஜ் வந்து நீ இது பண்ண முடியும். தோம்பு வந்து இவர் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காருல்ல, அவர் மீறினது. தோம்பு வந்து ஒரு கிளாசிக்கான ராயர் அந்த அவார்ட்ஸ் வந்து ஒரு கிளாசிக்கான அவார்ட்ஸ். அந்த தோம்பு தூக்குறது, தோம்புன்னு என்ன தெரியுங்களா? தோம்பை தூக்குறது. பேக்கை தூக்குறது வந்து ஓகேலா, நம்ம பேக் தூக்குறப்போம். போகிற காலத்தில் அவர் தோம்பை தூக்குவாரான்னு எனக்கு தெரியல. போகிற காலங்கள் தான் பதில் சொல்லணும், எப்படி வந்து லீடர்ஷிப் கொண்டு போகிறாங்க இந்தியன்ஸ். ஏன்னா இது மட்டும் குரல் கொடுக்காம இருக்காரு பாரு, வைஸ் சேர்மன். இது மட்டும் ஒரு குரல் கொடுக்கல, இன்னும் வந்து பார்க்க போனால் இறங்கியிருக்கணும். நேரம் ஸ்ரீ தேவ பத்திரிகை காலையில் இறங்கியிருக்கணும். நீ வந்து ஒரு எஸ்கோவாக இருந்தாலும், ஏன்னா உன்னோட பொசிஷன் டிஏபி நாய்ப்பு, உனக்கு இந்த இந்தியர்களை, உண்மையான இந்தியர்களுக்காக உன்னை பிரதிநிதியாக தூக்கி நான் பிரச்சனை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தௌக்கே சொன்னா அவரோட தௌக்கே அதுக்கு எப்படி அவரு தான் தௌக்கே நாசியாயம் வந்து தௌக்கே தான் சொல்லுவாங்க. தௌக்கே தானே சொல்லுவாங்க. நாசியாயம் வாங்க தௌக்கே நாசியாயம் சத்து பொங்கு சொன்னது. இந்த மீன்ஸ் அவரோட தௌக்கே சொன்னாதான், நாசியாயம் தௌக்கே சொன்னா தான் இவர் செய்வாரான்ட்டு தெரியலாம். ஏன்னா ஒன்றும் வரல, வருது இன்னும் வரல. நேரம் சொல்லியிருக்கணும், பார்க்க போனால் ஒரு கமெண்ட் வந்துருக்கணும். ஒன்று கூட வரலையே. வந்து அவனு சுற்றி நான் என்ன சாதாரணமே நம்மளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை, கட்சியே இல்லை, ஒன்றும் அப்ரூவே பண்ணல. ஏதோ நம்மளே வந்து இன்டீரியம் வைஸ் சேர்மேனு, இன்டீரியம் பிரசிடென்ட், இன்டீரியம் டெபுட்டி பிரசிடென்ட், சேர்மேனு கட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்மளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அதிகாரம் பூர்வமாக உன்னைய கட்சியில் தேர்ந்து எடுத்து 50 MP உள்ள கட்சி போட்ட கட்சியில் ஏன் அருள்குமார் இது மட்டும் இந்த பத்திரகாளி அம்மன் விஷயத்தில் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? இல்ல அப்போ உனக்கு அந்த உனக்கே தெரியல அந்த பவர். அது நாசிலிமான்ட்ட பாரு, நாசியாயம் தௌக்கே சொல்லலையா? இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஎல்ல வந்து இது கோலாலம்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மஸ்ஜித் இந்தியா வந்து எந்த நினைக்கிறேன் முக்கியம் தாங்க டிஏபியோட அலி பார்லிமெண்ட்ல. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஎல்ல 1க்கு 5 அலி பார்லிமெண்ட் வச்சுருக்கானுங்க டிஏபி. ஒருத்தங்க கூட வாயை திறக்கல. இது ஏன்னா அவனுங்க வந்து தே வாண்ட் டு பிகம் MCA 2.0. எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுலாம் அவங்களோட அக்கறை கிடையாது. தே வாண்ட் டு பிகம் MCA 2.0. அதோட காரணம் வந்து காரணம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு அனாலிசிஸ் பார்த்தேன், பட் எனக்கு தள்ளல எவ்வளோ தளவுக்கு உண்மைன்னு. அபவுட் யார் சொல்லியிருந்தானா, யாரோ ஒரு மினிஸ்டர் தான் சொல்லியிருந்தார். 147 கோயில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை உள்ள இடத்துல இருக்குது. கோலாலம்பூர் ஒண்டி டிபி கேரள உள்ள 147 கோயில் என்னமோ சொல்லியிருந்தாங்க. யாரோ ஒரு ஆள் இப்போ லேட்டஸ்டான ஒரு அனாலிசிஸ் யாரோ போட்டிருந்தாங்க. ஒரு டெப்யூட்டி மினிஸ்டராக இந்த யாரோ ஒரு ஆள் போட்டிருந்தாங்க. தட் மீன்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே இந்த டிபிகே லேண்டில் இல்லை, முக்கால்வாசி தௌக்கேங்க லேண்டில் தான். இந்த டைமில் இவருக்கு போய்ட்டு அங்கே வந்து குரல் கொடுத்து இதுக்கு குரல் கொடுத்தாருங்கன்னா அந்த தௌக்கே கருகிடுவானே. டேய் நீ வந்து ஃபண்ட் வாங்கிட்டு போகிற டிஏபி தெளிக்கிறதுக்கு காரணமாக நாங்கள் தான் பேக்கும் உனக்கு கொடுக்குறோம், நீ வந்து எனக்கே ஆப்பு வைக்க பார்க்குறியா? ஸோ அதெல்லாம் வாய்ப்பற்றிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளோ தான் இந்தியன் நிலைமை, அவ்வளோதான். இது என்ன அவ்வளோதான் சரி, இவங்களுக்கு மக்களுக்கு புரியணும். அது என்ன சொல்லுவாங்க, சவ கிரேப், நீங்கள் வந்து கட்சியில் எது உங்களுக்கு லேக்கப்பட்ட எத்தப்பட்ட வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு. அது எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் பேசிட்டு போங்க. நான் நினைக்கிற பொட்டிகளை போகிற மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க, அதே சொல்லிக்கிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் செஞ்ச மாதிரி வந்து எவனுமே செஞ்சுருக்க மாட்டான். இவ்வளோ அளவுக்கு என்னென்ன பிரச்சனை நம்ம எதிர்கொண்டுக்கிறோம், இங்கேருந்து நாங்கள் போய்ட்டு குரல் கொடுத்துருக்கோம். பட் இதுதான் சதீஷ் கேள்வி. ஒன்று வந்து நம்ம அருள் வந்து இது மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஓகே, ஆஸ் எ லீடர் இது கேட்டோன்னே இதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். அடிக்கிறானுங்கடான்ட்டு. ஓகே பரவாயில்ல, நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை தூக்கி போடுங்க. அருள்குமார் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. நீங்கள் வந்து நாசியாயம் சாப்பிட்டுக்கிட்டு தௌக்கேன்னுக்கிட்டு அவன் பின்னால் சுற்றுறதோட கொஞ்சமாச்சும் இறங்கி சமுதாயம் ஒரு தோலுன்ட்டு காமிங்களா ப்ளீஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தா கஸ்தூரி பட்டு என்னால் இது சதீஷ் விஸ்வாசம்னு ஒன்று இருக்குது சதீஷ். ஓகே, கொள்கைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. கொள்கை விஸ்வாசம்னு ஒன்று இருக்குது சதீஷ். இந்த விஸ்வாசத்தில் வந்து இது மட்டும் நம்மள இன்னைக்கு நேற்று ஒரு ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க சதீஷ். ஆமாம், இந்த நம்ம எடப்பாடி பார்க்குறப்ப இருந்தார், அவர் தானே சொல்கிறீங்க? இல்லை இங்கே நம்ம இங்கே ஊர்லேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். ஓகே, அவர் அவர் என்ன கேட்டார்னா, நான் கூட இங்கே பினாங்கிலையும் பார்த்தா அப்புறம் கேரளையும் பார்த்தேன் மாதிரி அப்புறம் 2 பேரும் தனியாக நான் தான் அவங்க கூட சாப்பிடலாம் போனோம். அப்போ அவர் பேசிக்கிட்டே இருந்தோன்னு சொல்கிறாரு, என்ன டேவிட் நீங்கள் எல்லாமே சொல்கிறாங்க, அந்த ஆள் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தார், ராமசாமி போட்டு இழுத்து இவனுங்க 2 பேரும் கட்சியிலேருந்து வெளியாக்கி
நீ கேள அந்த கதை நம்ம தான் அதான் நானும் கேள்விப்பட்டேன். உள்ளவங்க பேசினா பரவாயில்ல, ஊர்ல உள்ளவங்க மட்டும் பேசியிருக்காங்க பாரு. இதை பார்த்து நம்ம 2 பேர் தான் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்த மையே. நான் சொன்னேன், ஏய் எங்கேயாச்சும் லாஜிக்கா இருக்கலாம். அவங்க ஒரு ப்ரொஃபஸரு, ஒரு டிசிஎம், அவங்கள பார்த்தா நம்ம ப்ராஃபிட் மரியாதை கொடுக்குறோம், அவங்களே நம்மளா பிடிச்சி வாங்கணும். நம்மளே ஆச்சரியமா பார்க்கல, என்ன ப்ராஃப் ரிசைன்மெண்ட் வராங்கன்ட்டு. வராதுன்னு சொன்னோம். ஏய் இது அநியாயம், அநியாயம் அடக்கம் ரொம்ப இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு என்ன வேணா திப்பிட்டு போங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. எங்களுக்கு நாம சொல்லி அவங்க வந்திருப்பாங்களா? என்னமோ நம்ம அவ்வளோ பெரிய பயங்கரமான அட்வைசரா? ஏய் என்னல்ல இது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சதீஷ். அதான் நானும் இந்த கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அப்படி சொல்கிறாங்க, ஒன்று வந்து நம்மளை எத்திட்டுன்றாங்க, என்னென்னமோ கதையெல்லாம் ஓட்டுறாங்க. பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஏன் அதை சொல்கிறேன்னா சதீஷ், ஏய் அந்த ப்ரொஃபஸர் ராமசாமி கூட சதீஷ் நம்ம இருந்ததில் கடைச்சி மட்டும் இருந்திருக்கலாம், இது மட்டும் இருக்கலாம். அவங்க வெளியாவது மட்டும் நாங்கள் வெளியாகணும் தான், உண்மை தான். பட் அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு. இதே ஜக்கீர் நாயக் இஷ்யூ விஷயம் வரும்போது வந்தா பின்னால நின்னோம். இது மட்டும் பின்னால் நிற்கணும். அவர் ஒரு கட்சி, அந்த கட்சி எங்க போகணும்னு நம்மளுக்கு தெரியாது சதீஷ். நாளைக்கு இந்த கட்சியில இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது சதீஷ். இது ஒரு சீட்டு தெளிப்புமா இல்லை தெரியல, நம்ம பின்னால ஒரு 10 பேர் இருப்பாங்களா கூட தெரியாது சதீஷ். என்னைக்கு நம்ம உழவணும்னு சொல்லி என்னென்னமோலாம் கங்கனை கட்டிட்டு இருக்கானுங்க சதீஷ். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நம்பி நம்ம ஏதோ போயிட்டோம் மக்களுக்காக குரல் கொடுப்போம், பதவி இருக்கோ இல்லையோன்ட்டு. ஆனால் நம்ம அந்த விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கேன், ராமசாமி கூட ஒரு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கீங்க, அது நம்ம அவர் கூட இருந்திருக்க மாட்டோம் சதீஷ். ஆமா உண்மைதான். இதே கஸ்தூரி பட்டு என்ன அப்பா கோட்பான்னு சொல்லி லிம்கான் எங்க அப்பாவோட கோட்பா சொல்லிட்டு இன்னைக்கு அவனுக்கு எதிர்ப்பு ஓட்டு சேகரிச்சிய சொல்றானுங்க. சரிங்க, ஏய் ஓட்டு போட சொல்லு. நான் சொல்ல கஸ்தூரிக்கு அப்பெல்லாம் ஓட்டு போடுவான்னு. இதே எம்பி பத்துக்கவான் எம்பி 2 டேர்மு கஸ்தூரியோட ஓகேலாம் நம்ம பேசலாம். கஸ்தூரின்னு ஒரு 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 அடையாளமா பாரு, இந்த மரம் நட்டுருக்கு, இந்த மரம் நல்லா வளர்ச்சியாக வந்திருக்கு, இவ்வளோ நாளாக எம்பியாக இருந்து இதுக்கு அலோகேஷன் இருந்திருக்கு, இந்த மரத்தை நட்டுருக்குன்ட்டு ஏதாச்சும் ஒன்று காமிக்க சொல்லு வந்து இந்த பார்லிமெண்ட்டில். இன்னைக்கு டேவிட் மார்ஷல் ஒரு சாதாரண கவுன்சிலர் சதீஷ். சதீஷ் உன்னோட ஒரு கதை இருக்கும் பாரு. பட் டேவிட் மார்ஷல் கவுன்சிலர் வச்சுக்கோமா, எம்பி கவுன்சிலர் பேசுமா, நடுன்னு பேச நல்லா இருக்கு. ஒரு மஜ்லிஸ் பர் பண்டாரான் அவட கவுன்சிலரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் எனக்கும் வந்து ரொம்ப தழுவு சதீஷா. அவங்களோட அவங்களோட வந்து 2018 எம்பியாக இருக்கும் போது எத்தனை மில்லியன் அலோகேஷன் அதுவே பாய்க்காம திருப்பி கொடுத்துப்புட்டு துப்புப்பட்டு வாங்கின விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும். கேட்டால் வந்து அரசாங்கத்துக்கு காசு சேமாற்றி கொடுக்குறாங்களாம். வாட் கைண்ட் ஆஃப் மறுபடியும் அரசாங்கத்துக்கே போயிருமா? அது என்ன சதீஷ், இது மக்களுக்கு செய்கிற காசை வந்து தூக்கி அரசாங்கம் திருப்பி என்னல்ல இது? அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு வந்து நீ என்னடா செஞ்சுருக்க ப்ராயில், நீ கவுன்சிலர் இருந்திருக்க, சும்மா அந்த பத்துக்கவால் என்ன செஞ்சுருக்கேன்னா, அன்றைக்கி ஒருத்தவங்க லேடிஸ் சொல்கிறாங்க வந்துட்டு, யூ ஆர் டிட் அ வெரி குட் ஜாப். ஸோ நீங்கள் இருக்கிற வயசு தான் அந்த இடத்துல வந்து பிகாக் பார்க் இருக்குன்னு, பிகாக் பார்க் இருக்குன்னு. நீங்கள் இருக்கிற வயசு தான் இன்னும் இருக்கான்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் அடிச்சு கேட்குறாரு, அந்த ஈகோ பார்க் செஞ்சீங்களே அங்கே ஒன்றும் மயில் இருக்கான்ட்டேன். நான் சொன்னேன் மயில் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு, எல்லாம் இருக்குது. அந்த பார்க்க ஆள் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு அழகான பார்க் நான் செஞ்சுருக்கேன். என் பேர் இருக்குது, உன் பேர் இருக்குது, மரம் நட்டதுன்னு இருக்கட்டும், லிம்கானிங் பேர் கூட இருக்குது. கஸ்தூரி பேர் அங்கே இல்லையே. இந்த மாதிரி பத்துக்கவான்லே வந்து நீ ஒன்றும் சாதிக்காத ஒரு ஆளை, இத்தனைக்கும் வந்து இந்த லிம்கானிங் தான் வந்து எம்பளுக்காகவே உன்னை தூக்கி அங்கே போட்டு நம்மளை சாவடிக்கணும்னு கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தது சதீஷ், உனக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா சீட்டு கொடுத்தவன், ஒன்றுக்கு 2 விசுவாசம்ன்றது ஒன்று இல்லை. அவனுக்கு கூட சேர்ந்துட்டு முதுகுல குத்த பாத்தீங்க, சரியான குத்து. அது ஒரே குத்துன்னு விசுவாசம்லாம் கோட்பா ஒரு தலைவர்கள்னால அந்த விசுவாசம்ன்றது எவ்வளவு முக்கியம் பாரு. இதுல மக்கள் நீங்க தீர்மானிச்சுக்கங்க விசுவாசம்னா எங்க இருக்குன்ட்டு. என்னை வந்து என்ன நம்மள சொன்னான்னு சதீஷ், இப்ப கூட சொல்றான் ஒரு மினிஸ்டரு, நீங்க முட்டாள்றான்றான். வேலை சொல்ற, நம்மளாம் வந்து வீட்டுல பார்த்தோம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். என்கிட்ட சொன்னான் அவன் என்னத்தம்மா ஒரு வேர்ட்ஸ் அனுப்பியிருந்தா, எனக்கு ஃப்ராஸ்டாக இருக்கு உங்களை நினச்சா, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட படித்து சபார் யோரங்க தம்மா சபார் முட்டாள்ண்ணா. நான் என்ன தெரியுமா சொன்னேன் அவன்கிட்ட, நீ நிம்கானி அப்போ அவன் நிம்கானி அவன் கூட இருந்தான், நீ அவனை விட்டா வருவியான்னு கேட்டேன். விசுவாசம் தருமா எங்களுக்கு, அந்த ஆள் என்ன எங்களுக்கு பேர் எங்கேயாச்சும் குதிக்க சொன்னா கூட குதிப்போம் நாங்கள், அதான் விஸ்வாசி. அவங்களுக்காக நம்மளால் செய்ய முடியும், அந்த விசுவாசம் எங்களுக்கு முக்கியம்.
பதவி பணம் வேணும்னா நம்ம இந்த கட்சியில் இருந்திருப்போம். ஆமாம், இன்னைக்கு எந்த இடத்துல இருந்திருப்போம்னு கூட எனக்கு தெரியும், என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னைக்கு வந்து டிஏபியில் வந்து இந்தியன்ஸ் லீடர் என்ன சொல்லுவாங்கன்னா வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குது நிறையா இந்தியன்ஸ் லீடர் உருவாக்குறதுக்கு. இந்தியன்ஸ் லீடர் இல்லாமல் இருக்கானுங்க. இதே இந்து என்டோமெண்ட் போர்ட் வரப்போகிற பின்னாங்க இந்து என்டோமெண்ட் போர்ட் மாற்றம் நடக்க போகுது. யாரை எடுக்கணும்னு தெரியல. இவனை கேட்டா இவன் அவனை முதல்ல குத்திருக்கான், இவனை கேட்டா இவன் முதல்ல குத்திருக்கான், இவனை நம்ப முடியாது, அவனை நம்ப முடியாது, யாரை எடுக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் டிஏபியில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஏபியில் வைக்கியம் இருக்க இடத்துல நம்ம இருந்திருந்தோமா we will be shine. Yes, but definitely. But ப்ரொஃபஸர் ராமசாமி என்றவர்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு அந்த விசுவாசம் இல்லாத நம்மளால வெளியாக முடியல. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். அதான் நம்மளோட அது வந்து நீங்க ப்ராப்ளம் நினைக்கிறீங்களோ, சீக்கு நினைக்கிறீங்களோ, எங்களை விடைக்கிறீங்களோ, சிரிக்கிறீங்களோ, துப்புறீங்களோ, என்ன சொல்லிக்கோங்க. விசுவாசம்ன்றது இது. அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த இனத்து மேலேயும் இந்த மதத்து மேலேயும் இங்க இருக்கிற இந்த மலேசியாவில் இருக்கிற மக்கள் மேலேயும் எங்களுக்கு அந்த விசுவாசம் கூட இருக்கிறது தான். இது மட்டும் இன்சூரன்ஸ் விற்றாலும் பரவாயில்ல, சவுக்காரம் விற்றாலும் பரவாயில்லன்ட்டு சமுதாயத்துக்கு வித்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இங்கே எது ஊராக போயிட்டு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் என்ன சொல்கிறானுங்க, டொனேஷன் வாங்குறீங்க, பிச்சை எடுக்கிறீங்க. இந்த பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, டொனேஷன் வாங்கலாம்னு சொல்லி பரவாயில்ல, இந்த டொனேஷன் எடுத்து 4 பேர் சாப்பிட்றதுக்காகச்சும் நம்மளால் முடிஞ்சு செஞ்சுட்ருக்கோம். இந்த அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போ இருக்கிற இவனுங்க வந்து அந்த மாதிரி செய்யலை சதீஷ். ஆமாம். ஸோ அதே வேளையில் பார்த்தோன்னா சதீஷ் அந்த சிஇசிலே இருக்கும் பாரு, 2 இந்தியனை பற்றி பேசிட்டோம். அந்த பங்காளி விட்டதெல்லாம் அது நம்மளுக்கும் அது சம்மந்தம் இல்லை பாரு. நம்ம ஏன்னா நம்ம குருவாரா சைடு நம்ம நஞ்சு லொக்கேஷன் தான் கொடுக்குறோம், நம்ம போக மாட்ட முடியாது. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் பாரு. அது அந்த அங்கே போனாவே நம்ம தொப்பிலாம் போட்டுட்டு போகணும், முடி தெரியக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருக்குது பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த அந்த டச்சுக்கு நம்ம போக வேணாம். பட் மிலே இதே டிஏபியில் 2 மிலே. பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தான் ஜோக்காக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா எப்படி காமிச்சாங்க 2 பேர், இந்த 30 பேரில் 2 பேர் அஃப்கோர்ஸாக இது ஒரு புதுமையாக நான் பார்த்தேன். ஏன்னா நார்மலாக வந்து கோப் தான் பண்ணுவானுங்க, ஒருத்தன் தெளிப்பான் ஒருத்தனை கோப் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி 2 பேர். ஏன்னா அந்த மெயினான லிஸ்ட்டு அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த சத்தோரான்னு சொல்லுவாங்க பாரு, அந்த சத்தோரானில் வந்து இந்த நேமை போட்டானுங்க. குவானைங்க கவுக்கிறதுக்காக ஆளு வேணும் சொல்லிட்டு இவங்களை அந்த 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 இதில் போட்டாங்க. ஃபீல் இன் பிளாங்க் பண்ணிட்டானுங்க, கொம்பேக் ஆக்கிட்டானுங்க அந்த ஓட்டை. அந்த இன்டேக்காக அந்த ஓட்டு வந்து இவங்களுக்கு போகணும், அப்போ தான் வந்து இவங்களை தோக்க முடியும்ட்டு. ஆமாம். ஸோ அதில் அவன் தங்கச்சிலாம் போச்சு பாரு, அவன் குடும்பம் போச்சு. பட் குவானைக்கு தப்பிச்சு வந்துட்டான். பட் இந்த இன்டேக்கா போகிறதுல தான் வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டாங்க. என்னமோ இவங்க வந்து பயங்கரமாக சீனை சேவை செஞ்சு சீனை வந்து ஐயோ வாயை பொழந்துட்டு ஓட்டு போட்ட மாதிரி அதெல்லாம் கிடையாது. அந்த 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 ஃபார்முலாவில் வந்தவங்க பாரு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேர் வந்தோன்னா பயங்கரமாக காமிக்கிறாங்க. எப்படி காமிக்கிறாங்கன்னா, ஓ மிளை பாரு, நாய்க்காரங்களுக்கு இதுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும், இந்த கட்சி மேலே நம்பிக்கை வந்துடும். அதனால தான் நான் போட்டேன். அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறீங்களோ? நாட்டில் வந்து சட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த நாட்டோட சாசனத்தில் வந்து என்ன போட்டிருக்குன்னா டிஏபியில் உள்ளவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது போடலையா? ஆமாம். இப்போ ஆர்கியூமெண்ட் கூட நான் மிலேஸ் கூட நீ ஆகலாம். இப்போ வந்து எந்த எந்த கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துலையும் போடல மலை முஸ்லீமா இருக்கணும். பட் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பல் ஒரு முஸ்லீம் வந்தால் நம்மளும் எதிர்பார்க்கல நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ட்டு, இல்லை ஒரு சீன பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ட்டு. இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். பட் கேண்டிடேட் ஆல்ரெடி இஸ் தேர். டிஏபிலேருந்து வரக்கூடாது யாரும் சொல்ல கிடையாது. தே மீன்ஸ் இந்த 2 பேருக்கு சான்ஸ் இருக்குமா சதீஷ் டிஏபிலேருந்து வர்றதுக்கு பிரைம் மினிஸ்டர்? ஏன்னா இப்போ அது போட்டாலும் சீக்கிரம் தான் நம்மளுக்கு சொல்ல முடியாது சதீஷ். வரலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க. இது வந்து இவ்வளோ காலங்காலமாக அந்த மல்டி ரேஷியல் கட்சி இவ்வளோ நேரம் மலைக்காரங்களும் இந்தியனுங்க வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த நம்ம அந்த கேம்ப் கூட வரலன்னா முடியாது. பட் இதில் எப்படியே வந்துட்டு இவங்களோட தோற்றத்தை என்னத்தை காமிக்கிறாங்கன்னா, இதுக்கு அந்த அம்னோ பாசு பர்சத்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஐ மீன் என்ன சொல்றேன்னா, இந்த ரேஸ் பேஸ் மிளை பார்த்து எங்களுக்கு தேவையில்ல, தோப்பர் உருவாக்கிட்டு 2 பேர்த்த அதான் ரெடியா இருக்காங்க பிரைம் மினிஸ்டர். அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அது அந்த அந்த பிளான் வந்து அவனுக்கு முந்தைய இது பண்ணிட்டாங்க. அதுல பாதிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா டிஏபியில் இருக்க இந்தியன்ஸுக்கு தான். இவனுங்கள்ட்ட சொன்னமா இந்த மாங்காய் மடங்களுக்கு வந்து வழங்காது. சாரி, கடுமையான வார்த்தை கைங்க தான் உள்ளுக்கு இருக்கு. வருங்க நம்ம வந்து உரிமை போகணும்னு வந்துருவாங்க. இதை என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தான். நீங்கள் பாருங்கள், அவனுங்களுக்கு சீட்டு அங்கே கூடுதுன்னா இங்கே குறையுது. தமிழனோட சீட்டு எடுக்கிறான், பத்துக்காவான எடுத்துட்டானுங்க, தமிழை சீட்டு எடுத்தானுங்களா, அங்கே பாங்கி ஒன்று கூடிருச்சு. பாங்கி மட்டுமா குடிச்சு பந்தோங் வந்துருச்சு, ராவு வந்துருச்சு. 1க்கு 3 MP நீ அங்கே எடுத்துட்டு இங்கே குறையிற. நாளைக்கு வந்து இதே வந்து 5 MP அவரப்ப இன்னொரு 2 MP குறைப்பானுங்க. ஜொலுத்தவங்க கூட வந்து மிளை ஓட்டர்ஸ் தான் கூட பாருங்க, ஜொலுத்தவங்க மிளாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஜொலுத்தவங்க சொல்கிறேன், ஏன்னா அங்கே மிளை இது கான்சன்ட்ரேஷன் கூட இருக்கனால நான் சொல்கிறேன், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் புக்கெட் மண்டேரா வேறு மறந்துட்டேன் பாருங்கள், அது ஒன்று நினைப்பே இருக்க மாட்டேது 4. ஸோ நீங்கள் பாருங்கள் எம்பிஸ் வந்து 4 எம்பிஸ் ஒன்று அங்கே ஏறுனா இங்கே ஒன்று குறையுது.
அது இவங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு தெரில. திஸ் பார்ட்டி இஸ் நாட் ஃபார் இந்தியன்ஸ். அதுதான் அனாலிசிஸ்லேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான். இந்தியன் டெலிகேட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட சண்டை தான் நமக்கு தெரியுமே. அவர் போயிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கணபதி ராவ், நான் வந்து எப்பயுமே லாயலாக இருப்பேன் லிம்கானேங்கிட்டு. அதான் உன் பிரச்சனை. நீயும் சரி உன் தம்பியும் சரி லிம்கானேங்க்கு லாயலாக இருக்கீங்களா? ஒரு வார்த்தை வருதா அந்த சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து விசுவாசமாக இருப்போம், சமுதாயத்துக்கு லாயலாக இருப்போம்ன்ட்டு. தூக்கி நாசி ஆயாம் தூக்கி அப்புறம் இன்னும் இவருக்கு என்ன தூக்கி இது தரல எனக்கு என்ன சொல்கிறது பாசுங்கெல்லாம். ஸோ அதுதான் அந்த பிரச்சனை. இந்த அனாலிசிஸ் நம்ம சிம்பிளாக முடிக்கிறதுனா டு ரேப் அப் டேவிட், நான் என்ன நினைக்கிறேன்னா டிஏபிக்கு வந்து இது வந்து ஏற்ற காலமாக இறங்க காலமான்ட்டு வர எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். ஏன்னா டிஏபி வந்து பல்லு பிடுங்கின பாம்பாயிருச்சு இப்போ. பிகாஸ் இப்போ எல்லாம் மாடரேட்டு குவார்னிங்கோட ஒன் ஆஃப் இது நீ வந்து வெளியே இருந்துக்கிட்டு வந்து ரொம்ப தொலையை கொடுக்குறன்றது தான் உனக்கு ஆஜா கொடுக்குறது தான் செஞ்சாங்க. ஸோ தே வில் சப்டியூட் டோன் டவுன். அது வந்து சீனனுங்க வந்து ஏற்றுக்குவாங்களா? அதுதான் கேள்வி. டெஃபினெட்லி இந்தியன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏமாந்தது போதும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நம்மளை அடிப்படையாக வச்சு சொல்ல பொதுவாகவே நான் பார்க்குறவங்களாம் அதான் சொல்கிறாங்க, இவனுக்கு வீணாக போனவனுங்க, அதுக்கு வந்து நீங்கள் அம்னோனாச்சு நம்பிடலாம், இவனுங்கள் நம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது என்கிட்ட 2-3 பேர் சொல்லிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அவங்களோட இறங்கு முகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை அது என்னோட கணக்கு அதில் தப்பாக போணுச்சுன்னா தே வில் பிகம் பிக் பார்ட்டி. ஒன் டே வந்து பிரைம் மினிஸ்டர் சீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கேட்பானுங்க, எங்கள்கிட்டயும் மொழியே இருக்குது, எங்களுக்கு இந்த சீட்டு வேணும்னு சொல்லிட்டு. பின்னாலேருந்து ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுறது கேட்கலாமா இந்த எக்ரிமெண்ட் தான் முடிஞ்சிருச்சு. சரி, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிங்களா? why not you asking for Malay what? Malay they already have a qualified Malay, so now chosen by the Chinese. that means அவங்க எல்லாமே ஏத்துக்குவாங்க. they are acceptable for Muslims. எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் இந்தியன்ஸ் அக்செப்ட் them. ஒன்றுக்கு 4 மில்லே எம்பிஸ்லாம் 4 எம்பி சார். ஸோ பார்ப்போம். சரி நீ ரேப் அப் சொல்கிறத கடைசி முடிச்சிருங்க. இதில் வந்து இதில் ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு பார்த்தோன்னா லிம்கானிங் அவன் பண்ணின ஒரு பெரிய மிஸ்டேக், லைஃப் டைம் மிஸ்டேக். 2018 தெரியுமா, நான் மகதேர்ன்ற ஒருத்தரை நம்பி ஃபைனான்ஸ் மினிஸ்டரை எடுத்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டரை விட்டு கொடுத்தது தான் வந்து உலகத்தில் அவங்க வாழ்க்கையிலே பெரிய படுத்தப்ப இப்போ மட்டும் ரிக்ரெட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம அதை செஞ்சிடக்கூடாது. சீஃப் மினிஸ்டர் இது மட்டும் வந்துருப்போம் தெரியுமா, ஏன்னா நீ அந்த எனக்கு பண்ண மாற்றிருக்க மாட்டாங்க, டூத்தம் சீஃப் மினிஸ்டரை மாற்றிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த வாழ்க்கையில் பண்ண ஒரு பெரிய தப்பால் அவங்களோட நிலைமை சரிவு பற்றி எப்படி போணுச்சுன்னு. ஆனால் இதெல்லாம் காரணம். பட் நாங்கள் மாறத்தட்டி என்ன சொல்லிக்கிறோன்னா, நம்ம கர்மாடாடி பண்ணல, நீ என்ன உனக்கு கரையா நீனும் தான்டா குலா எப்படி வந்து கேம்பெயின் பண்ண இந்த இதே ப்ராயில் என்ன மாதிரி கேம்பெயின் மினிஸ்டர் நீங்கள் ஒரே கூட்டமாக வந்துட்டு என்னன்னா சொன்னீங்க எங்களை. இது கடவுள்ரா என்னடா சொல்கிறது, நீ சாமி கும்பலில் உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். அந்த முருகனை பற்றியா அவருக்கு கண்ணு தெரியுங்களா? அவருக்கு தெரியுங்களா? எல்லாமே உலகமே அறிஞ்சவர் முருகர்ரா. ஆமாம், உலகத்தில் எல்லாத்தையும் அறிஞ்சவர் முருகர். இது முருகனோட தான். நான் முருகனை ரொம்ப நம்புறேன், என்னோட குலதெய்வம். நீ சொல்லு சதீஷ். ஏன்னா முருகன் வந்து என்னோட குலதெய்வம். நான் நினைக்கிறேன் அது முருகன் கணக்கு தான் டேவி. நீ என்னத்தாலும் செய்யலாம், அது முருகன் கணக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது நடக்கும். நம்ம அவனுங்க நினைச்சது இவனுக்கு முடிஞ்சிருச்சு, இதோட இவனுக்கு முடிஞ்சானுங்கன்னு சொல்லிட்டு தானே நம்ம விளையாடணும். இன்னும் சந்தோஷம் அவனுங்களுக்கு, தொலைஞ்சானுங்கடா அவனுங்கன்ட்டு. இப்போ நம்ம தொலைஞ்ச போல தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவனுங்க ஏன் இவனுங்கள அவனை அப்போ கூட சொல்கிறானுங்க, இவனால தான் நம்மகிட்ட எத்தனை பேர் பேசினாங்க. இப்போ அவன் போயிட்டு அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்லாம், ஆனால் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் உள்ளவர் பேசினேன், நான் பேர் சொல்ல, ஒரு சைனீஸ் தான். அடிச்சுட்டே இப்போ தான் அவன் போயிட்டான்ல, உங்கள் ஆளுங்க தானே வந்திருக்காங்க வான்ட்டு. நான் சொன்னேன், நான் எங்களுக்கு எதிரி வந்து லிம்கானிங் மட்டும் இல்லை, உங்கள் கட்சிடா, நீயும் சேர்த்து தானே, நீ என் கூட்டாளி, ஆனால் அரசியலில் நீ தான் என்னோட எதிரி அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுங்க நினைச்ச கணக்கு வந்து அவர் போட்ட கணக்கு இவனுக்கு முடிஞ்சிருச்சுன்ட்டு. நீ எங்களை முடிக்க முடியாது, நீ தானே முடிஞ்ச கடைசியா. அதுதான் ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப நாள் கூட 2 வருஷம் கூட அவ்வளோ பாருங்க, உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. வாழை நட்டு நீ கொண்டு வந்த ஆளுங்க, நீ வந்து வளர்த்து விட்ட ஆளுங்களே உன்னை முதுகில் குத்தி வச்சானுங்களே. இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கர்மா. இது வந்து கர்ம வினைன்றது வந்து நடந்துருச்சு. முருகனோட அருள் இருக்கா, முருகன் இருக்காரா இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் வந்து எனக்கு பதில் கிடச்சிருச்சுலாம். நீ என்னை என்ன செஞ்சியோ அது வந்து உனக்கு நடக்குது. அதை வந்து நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் சம்திங் நாட் சம்திங் தட் பழி வாங்கணும் அந்த ஒரு எண்ணத்தோட சொல்லலை. பட் இதான உண்மை. இல்லை பழி வாங்குறதுலாம் என்ன இருக்கு, இது உண்மை. நீ நாங்கள் என்ன பண்ணோம், இது கர்மா தான். பழி வாங்க நம்ம என்ன பழி வாங்கணும், அது இயற்கை கொண்டு வருது பாருங்க, அது அப்படியே ரைட்டா. அதான் நான் சொல்கிறேன். 2 தைப்பூசம் கூட நீ தலைவனா இல்லை முடிய போச்சலாம். ராயரு சரி ராயரோட ஆமை குஞ்சு குலாவோட
பாப்பா குடும்பத்தோட அங்கே சிக்கன் ரைஸ் தௌக்கேயோட சிக்கன் ரைஸ் தௌக்கே, அப்புறம் வந்து கோப்பா என்னப்பா என்ன கோட்பா மகளோட இந்த டாப்பிக்கை நம்ம இந்த எபிசோடை நாங்கள் முடிக்கிறோம். ஸோ மறந்துடாதீங்க, மீண்டும் நம்ம கேட்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு, பாதியில் கேட்டால் நல்லா இருக்காது. முழுசாக கேளுங்க, இல்லை நான் டைம் ஸ்டாம்ப் போட்டுறேன், முழுசாக கேளுங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. பட் அடுத்த டாப்பிக்கில் வந்து இன்னும் ஆழமாக வந்து அந்த யூஆர்ஏ பேசணும். யூஆர்ஏன்னா வந்து அர்பன் ரினியூவல் ஆக்ட். ஸோ ஒரு முக்கியமான ஹேக் அது. அந்த ஹேக்கில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, எஸ்கோ சொல்கிறாங்க, மினிஸ்டர் சொல்கிறாங்க, அந்த மடாடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது நல்ல ஹேக்குன்னு. நான் ஒத்துக்கிறேன், அது நல்ல ஹேக். அதுக்கு பின்னால் வந்து ஹைடனான ஒரு அஜெண்டா இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக இந்த இந்தியன்ஸும் மிலேயும் வந்து இந்த டவுன்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்களே ஒதுங்கி போகிற மாதிரியும் அந்த B40லேருந்து வெளியாக்கி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையை கிடைக்காம ஆக்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு பெரிய தோற்றமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து வரப்போகிற எபிசோடில் நம்மளோட கடமை இதை தெரிய வைக்கணும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் சொல்கிறத 100% நம்புறீங்களோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணுங்கள், அரசியலை தெரிஞ்சுங்க. அரசியல்ன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் அன்னாடம் நடக்கிறது. அதை நம்ம அறிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடியும். அதை சொல்லி சேம்பாங் போக்கோ மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரட்டை மரம்.